டவுட் இப்போ எந்த டீம் ஜெயிக்கும்னு நீங்க பாப்பீங்க? மும்பையும் உங்களுக்கு தோக்கணும். யாருமே யார் ஜெயிச்சா பிரச்சனை இல்லையே. கஷ்டம் தான் ப்ரோ. கார்த்தி ப்ரோ. ஹாய் கோபி. கோபால். ப்ரோ 2 நாள் முன்னாடி யாரோ புசியை கூட்டிட்டு வரேன் அப்படின்னாங்க ப்ரோ. யாராச்சும் கூப்பிட்டாங்களா உங்களுக்கு? இல்லை ப்ரோ, யாரும் கூப்பிடல. சும்மா ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி எங்க அப்பா கூட்டிட்டு வந்து உங்களை பேசிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நடக்கிறது தான். ஓகே ப்ரோ. ஹலோ கேக்குதா? சொல்லுங்க. கார்த்தி ப்ரோ, இது நான் நிறைய இந்த ட்விட்டர்ல அந்த விஜய் டிபி வச்சு டிவிக்கு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் பிஜேபி வந்து ரொம்ப அட்டாக் பண்ணி நிறைய போட்டுட்டு இருக்காங்க. அது எதனாலன்னு தெரியல. மேபி அவரு சிஏ விஷயத்துல விஜய் அந்த டைம்ஸ் பேசினாரு, அதுல இருந்தா ஏன் ப்ரோ அது? பிளஸ் இன்னொன்று ப்ரோ, இன்னைக்கு மார்னிங் ஏதோ ட்வீட் போட்டிருந்தீங்க, ஏதோ டாக்ஸிக்கா ஏதோ ஏலியன் ஏதோ போட்டிருந்தீங்க. அது என்ன, அது புரியவே இல்லை. ஜாம்பி கேங்னு ஏதோ போட்டிருந்தீங்க. இல்ல, காலையில அவங்களுக்கே எனக்கு ஒரு சண்டை, அதனால அந்த சண்டைக்காக போட்டது. ஹலோ கார்த்தி. ஹாய் கார்த்தி. தேங்க்ஸ் ஐயப்பன். ஒரு 10 days ட்ரை பண்ணிட்டு இருந்த ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்கீங்க. கார்த்தி, இந்த இந்த எலெக்ஷன் உங்களுக்கு உங்களோட கான்ஸ்டிடுவன்சி என்ன வரும்? தென் சென்னையா மத்திய சென்னையா உங்களுக்கு? எனக்கு ஓட்டு வந்து சேலத்துல போவீங்களா ஓட்டு போட? கண்டிப்பா போவோம். அண்ணாமலை கண்டிப்பா போட்டுருவீங்களோ? ஓகே. இல்ல, சேலத்துல வந்து அவங்க பிஜேபி பாமக நினைக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்போ பாமக போடுவீங்களா ப்ரோ? அது முடிவு பண்ண ப்ரோ. பாமக இன்ட்ரெஸ்ட் இல்லை நமக்கு. ஆக்சுவலி எனக்கும் அதே கன்ஃபியூஷன். ஏன்னா திருவள்ளூர், இங்கவும் அதேதான் இருக்கு. என்ன ப்ரோ, கூட்டணி கட்சி தானே ப்ரோ. பிஜேபி போடலன்னா பாமக தானே ப்ரோ. இல்ல, இன்னும் முடிவு பண்ணல. ஏன்னா சேம் டவுட் எனக்கும். கேண்டிடேட் பார்த்து போடணுமா இல்லை பார்ட்டி பார்த்து போடணுமான்னு டவுட்டாக இருக்கு. ஸோ ஏன்னா திருவள்ளூர் கேண்டிடேட் பிஜேபி இருக்காங்க, பட் அவருக்கு ஏதோ ஒரு ஏதோ இஷ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி போடணும்னு கன்ஃபியூஷன் தான் இருக்கு. திருவள்ளூர்ல வந்து லேடி தான் நிற்கிறாங்க. இல்ல இவங்க எப்படி நினைக்கிறேன். ஆக்சுவலி தனி தொகுதி, அவர் பேர் என்னன்னு தெரியல. கணபதியோ பொன் கணபதியோ நினைக்கிறேன். அவர் பிஜேபி கேண்டிடேட் தான், பட் சசிகலா புஷ்பா இஷ்யூ ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. பொன் கணபதி. ஆமா. ஸோ அது நினைச்சா நான் பிஜேபிக்கு போடலாமா இல்லை மோடிக்காக போடுறதா அண்ணாமலைக்கு போடுறதா தெரியல. கேண்டிடேட் அதான் ஒரே கன்ஃபியூஷன் தான். எப்படி போறது கேண்டிடேட் பார்த்தா எனக்கு அவரோட ஒரு இது அந்த இஷ்யூவால அவங்களுக்கு போடலாமான்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் கேண்டிடேட் பார்த்து போட்டா. ஸோ அந்த மாதிரிக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சார் நம்ம மோடி போடணும்னு தான் ஆசை, அண்ணாமலைக்காக போடணும்னு ஆசை. ஸோ இப்படிலாம் கன்ஃபியூஷன் தான் இருக்கு. லாஸ்ட் டைம் இன்னும் டிசைட் பண்ணல. லாஸ்ட் டைம் நிறைய இழுத்துட்டு தான் இருக்கு. அதான் உங்களுக்கு அந்த மாதிரி எதனா இருக்கா, இல்லை நீங்க எப்படி இருந்தாலும் கேண்டிடேட் பார்க்காம இருந்தாலும் மோடிக்காக போட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி இல்ல.
சேலத்தில் வந்து பிஜேபி இல்லைல்ல, பிஜேபியில் பாமக தான் இருக்கு. அதனால நான் யோசிக்கிறேன், பிஜேபி தான் பிஜேபி தான். பிரதர் அண்ணாமலைக்கு வந்து நெகட்டிவா ரிசல்ட் வந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப பாசிட்டிவா ரிசல்ட் வந்துச்சுன்னா அவருக்கு எதுவும் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி கொடுப்பாங்களா இல்ல கண்டிப்பா கொடுப்பாங்க, மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க. அது மாதிரி டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுங்க. ஓகே அவரை வந்து பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில், அது பண்ணுவாங்க. பாசிட்டிவா வந்துச்சுன்னா. நெகட்டிவா வந்துச்சுன்னா அதில் அப்படியே அவர் உரம் கட்டுவாங்க. ரெண்டு பேரும் நடக்கும். ஓகே ஓகே பிரதர் ஓகே ஏன் ஓரங்கட்டம் வராங்கன்னா, நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா 26 எலெக்ஷனில் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வச்சு தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறோம்னு நிலம வரும். அப்போ எடப்பாடி என்ன சொல்லுவார் அப்படின்னா, அண்ணாமலை வந்து தலைவராக இருந்தால் நான் பேச மாட்டேன் அப்படிம்பாரு. அந்த இடத்துல வந்து அண்ணாமலை ஓரம் கட்டுவாங்க. ஸோ அவரே வந்து தலைவராக இருக்கு. அது இல்லாமல் ரொம்ப பேசிட்டாருன்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசிட்டாரு. அவருக்கு ஜெயிச்சா மட்டும்தான் வேல்யூ. அடுத்தது ஜெயிச்சிட்டா இது அப்படியே டபுள் ஆகிடும். தோத்துட்டா அவர் என்னென்ன பேசினாரோ அது எல்லாமே ட்ரோல் ஆகிடும். ஓகே பிரதர். அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னார்ல, பிஜேபி பண்றது வந்து மக்களுக்கு தெரியல, எனக்கு வந்து சேரல அப்படின்னு. இப்போ என்னோட சஜஷன் சொல்றேன். இப்போ அவங்க என்னென்ன பண்றாங்களோ அந்த பிளானோட திட்டத்திலேயே வந்து இவ்வளோ பார்ட் வந்து இவ்வளோ இருக்குன்னு இப்போ நம்ம அந்த இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, ஸ்டோன் வைப்பாங்கல்ல, இந்த இந்த திட்டத்துக்கு இவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு. ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினா கூட வைக்கிறாங்க இல்லையா. அப்போ ஒவ்வொரு திட்டத்துக்கும் இவ்வளவு பண்றாங்கன்னு அதுலயே கொண்டு வரணும்னு சட்டம் மாதிரியே போட்டுட்டா பிரச்சனையே இல்லையே. ஸ்டேட்டோட பங்கு இருக்கு, சென்ட்ரலோட பங்கு இருக்குன்னா ஜிஎஸ்டியிலேயே வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலே அதுல 2 ஜிஎஸ்டி எவ்வளவு இருக்குன்னு போடுறாங்கல்ல, அதே மாதிரி காமிச்சிட்டா தெரிஞ்சிடும்ல எல்லா மக்களுக்கும். இது ஒரு சிம்பிள் இதுதான். உங்க தாட் நான் சொல்லுங்க. கேட்டுச்சா நான் சொன்னது? கேட்டுச்சு. இல்லை, அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதெல்லாம் பண்ண இப்போ நம்ம என்ன வந்து சோஷியல் மீடியா காலத்தில் இருக்கோம். சோஷியல் மீடியா வந்து பெரிய இம்பேக்ட்லாம் இல்லைன்னா கூட சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துற முடியும். இப்போ சீமானந்தம் போய் சேர்த்துறாருல, அவர் வந்து 30 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு? அவர் விஷயத்த சொல்லி இதை பண்றாரு. அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை பார்த்தா போதும், அவ்வளவுதான். நீ திட்டத்துக்கு வந்து மோடின்னு பேர் வைக்கணும்னு அவசியமே கிடையாது இங்க. நான் திட்டத்துக்கு சொல்ல பிரதர். இப்போ அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார்ல, ரேஷன் கடையில அரிசி 33 ரூபா நீங்க வாங்குறீங்க, அது வந்து உங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா தானே கொடுக்குறாங்க அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கே தெரியாது. நான் யூஸ் பண்றேனோ இல்லையோ, நான் ஊருக்கு போனா நான் வாங்கி எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வந்துருவேன். என் பேர்லயும் இருக்கு, நான் வாங்கி கொடுத்துட்டு வந்துருவேன். சரிங்களா? அதுவே எனக்கு தெரியாது அதுல சென்ட்ரலோட பங்கு இவ்வளவு இருக்குன்னு. நீங்க சிம்பிளா இந்த திட்டத்துக்கு இவ்வளவு ஷேர் இருக்கு சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்குன்னு அது மூலியமா தெரிய வச்சா போதுமே. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் வந்து பெருசா கேம்பெயின் பண்றதே அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்ப தெரியும். ஆமா கார்த்தி, அவர் சொல்றதும் கரெக்ட். ஏன்னா நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வந்து தெரியல. ஆக்சுவலி சில ஸ்கீம்ஸ்லாம் 2015ல வந்திருக்கு. ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. 20 rupees பே பண்ணா இயர்லி பண்ணா 2 lakhs. அதுவும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கான்னு தெரியவே இல்லை. நானே இப்போலாம் சர்ச் பண்ணி தான் எனக்கு தெரியுது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்றேன் இந்த மாதிரி. அது 2015ல வந்தது. நிறைய பேருக்கு ஸ்கீம்ஸ்ல எடுத்துட்டு போய் இவங்க வந்து சரியா பப்ளிசிட்டி பண்ணலையோன்னு தோணுது பிஜேபி. இதெல்லாம் ஸ்கீம் கொடுக்குறாங்க, அவங்க பெருசா கொண்டு போய் தமிழ்நாட்டுல எல்லாம் நிறைய ரீச் பண்ணல. மற்ற ஸ்டேட்ல பண்ணாம தமிழ்நாட்டுல வந்து இறங்கி வேலை செய்யலையோன்னு தோணுது. நான் நிறைய பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்திருப்பேன் பிரதர். பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து எம்எல்ஏ இல்ல எம்பியோட அந்த தொகையில கட்டினது அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. இவ்வளவு செலவாச்சு, தண்ணி டேங்க்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ மெட்ரோல கட்டலாம். சிட்டில மெட்ரோ இருக்கு. மெட்ரோல இந்த ஒரு 100 crores ஆனிச்சு, 100 crores இதுக்கு எவ்வளவு ஷேர், எவ்வளவு நம்ம லோன் வாங்கியிருக்கோங்கிறத அது அந்த ஒரு 4 லைன் சேர்க்கறதுல என்ன ஆயிட போகுது? நீங்க இவர் திறந்து வச்சாரு, இவர் திறந்து வச்சாருன்னு ஒரு 10 லைன் எழுதுறதுல 4 லைன் சேர்த்து எழுதிட்டா அது ஒரு இன்ஃபர்மேஷன் தானே. அக்கா அப்படி சொல்றேன்.
ஆமா. ஏன்னா மத்த ஸ்டேட்ல பிஜேபி ரூலிங்னா அது ஈஸியா கொண்டு போயிடுவாங்க. அது பிஜேபி இல்லாத ஸ்டேட்ல வந்து அது கொண்டு போறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனை பண்ணலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ரேஷன் ரைஸ் எனக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் பேக் தான் தெரியும். ஓ யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு ஃபண்ட் பண்றாங்க, ஸ்டேட் எவ்வளவு பண்றாங்க. இப்பதான் ரீசெண்டா தான் கேம்பெயின்ல எல்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது ஃப்ரீயா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ நிறைய விஷயம் நமக்கு கொண்டு இவங்க சரியா கேம்பெயின் பண்ணலையோன்னு தோணுது. அதனாலதான் பிஜேபி இன்னும் வீக் ஆகும். ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லாம் பப்ளிசிட்டி நிறைய தேவையில்ல. யார் கொடுக்குறாங்கன்னே தெரியலன்னு ஆனா நமக்கு ஸ்கீம்ஸ் மக்களுக்கு போகுது. ஸோ அது கொஞ்சம் ரீச் பண்ணும் நிறைய இறங்கி அவங்க கேம்பெயின் பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மூட்லயே அவங்க இல்லை. அவங்க வந்து 4 தொகுதி கொடுப்பாங்களா, 5 தொகுதி கொடுப்பாங்களா, அந்த 5 தொகுதியில வந்து கோயம்புத்தூர் கொடுப்பாங்களா, கன்னியாகுமரி கொடுப்பாங்களா, சென்னை சவுத்து கொடுப்பாங்களா, இதை மட்டும் நிற்போம், இதுக்கு மட்டும்தான் அந்த கட்சி அப்படிதான் இருந்துச்சு. அது ஒரு விசிகா மாதிரி, ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி அப்படிதான் இருந்துச்சு அந்த கட்சி. இது எங்க போய் தமிழ்நாடு ஃபுல்லாக கேம்பெயின் பண்றது? இப்பதான் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் அதை மாத்துறாங்க, அதை கேம்பெயின் பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க. ஆள் வேணும்ல எல்லாத்துக்கும். மீடியாலேயும் ரேஷன் கடைக்கு முன்னாடி வந்து ஃப்ளக்ஸ் அடிச்சு வச்சுட்டா யாருக்கும் தெரிஞ்சிடப்போதா என்ன? அது சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும். ஃப்ளக்ஸ் அடிச்சு வச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரேஷன் கடைக்கு முன்னாடி பாத்தீங்களா கொடுத்துட்டு விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் வரும். இல்லைங்க அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியும்னு தான் சொல்ல வரேன். சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான், தெரிஞ்சுக்கிறவன் தெரிஞ்சுக்க போறான், அவ்வளவுதானே. பெரியாரை நம்ம யாருமே பார்த்தது இல்லை, சரியா? ஆனா பெரியார் தான் சமூக நீதியை வந்து கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அது விளம்பரத்தை தாண்டி பேசுறாங்க இல்லையா? இவங்க பேசுற பேச்சு தான் ரீச் இருக்கு. அப்படி பேசக்கூடிய ஆளுங்க வேணும். இங்க இதுக்கு முன்னாடி பிஜேபியில இருந்தவங்க என்ன, 4 தொகுதி 5 தொகுதி இப்படியே வந்து ஒரு 6 வருஷம் ஓட்டுவோம். 6 வருஷம் ஓட்டினதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஏதோ ஒரு தொகுதியில வந்து கவர்னர் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு மாநிலத்துல. இல்லை வந்து ராஜ்யசபாவில் எம்பி ஆக்கிடுவாங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்ல அவங்களுக்கு எம்எல்ஏ இருக்கும், அதை வச்சு ராஜ்யசபாவில் எம்பி. அப்படிதாங்க ஓடிட்டு இருந்துச்சு இந்த கட்சி, அப்படிதானே ஓடிட்டு இருந்தது. இப்பதான் அக்ரெசிவ் பாலிடிக்ஸ்ல இறங்கியிருக்காங்க லாஸ்ட் 3 வருஷமா. ஸோ இப்பதான் பார்க்கணும். இதே இடைமுக அலைஞ்சோட வந்திருந்தா கூட அவங்களுக்கு 6 தொகுதி 7 தொகுதி நின்றுருப்பாங்க. இன்னைக்கு தானே முதல்ல தாமரை ஒருத்தர் கேட்டாரு, திருவள்ளூர்ல வந்து யாருக்கு ஓட்டு போடுறது? இப்ப நான் யோசிக்கிறேன், சேலத்துல வந்து யாருக்கு ஓட்டு போடுறது? பாமக தான் சிம்பிள் இருக்குன்னு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து எங்க இருந்துச்சு சிம்பிள்? தமிழ்நாட்டில் வெறும் 4 தொகுதியில இருக்கும் தாமரை சிம்பிள். இன்னைக்கு தானே 23 தொகுதியில வந்திருக்கு. இந்த 3 வருஷம் தான் இந்த கட்சியோட வளர்ச்சியே. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கார்த்தி இன்னொன்று கேட்கணும். இப்போ வானதி இருக்காங்களா கோவையில், அவங்களுக்கு வந்து ஏதோ தனியா போறது இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? ஏன்னா அன்னைக்கு இப்போ நீங்க நேற்று இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூட போயிருந்தாங்க. அவங்க எந்த ரியாக்ஷனும் இல்லை, எது விதியோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அவங்க தனியா போனது பிடிக்கல போல இருக்குன்ற மாதிரி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மேடையில இருந்து நிறைய மீடியா பார்த்துக்கும்போது எந்த ரியாக்ஷனும் இருக்காது, ஏதோ கடமையா உட்காந்துட்டு ரியாக்ஷனும் இல்லாம அது இருக்க மாதிரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட இன்டென்ஷன் உங்க பார்வையில் எப்படி இருக்கு? தெரியல, நீங்க எந்த வீடியோ பாத்தீங்கன்னு தெரியல. இல்ல நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க கார்த்தி. தனியான ஏடிஎம்கே அலைன்ஸ் சொல்றீங்க? ஏடிஎம்கே ஆமா, அலைன்ஸ் போலன்னு இருக்கா? இல்ல அண்ணாமலை வளருது உங்களுக்கு பிடிக்கல? ஏன்னா கோவையில அவர் வளர்றாரு, எம்பி ஆயிட்டாருன்னா, ஸோ அந்த மாதிரி எதனா உள்ளுக்குத்து எதனா இருக்குமா இல்ல கேட்குறேன். அப்படி எதனா இருக்கலாம்ல? அப்படின்னா அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ல தெரியுது ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குன்ற மாதிரி. கேம்பெயின்ல எல்லாம் ஒரு ஃபயரே இல்லாத மாதிரி இருக்கு. அவங்க அண்ணாமலைட்ட தான் கத்திர பேசுறாரு, மற்றவங்க வந்து இவங்க இல்ல பிஜேபியில நிறைய உள்கூத்து இருக்குங்க. பிஜேபியில வந்து நிறைய உள்கூத்து இருக்கு. அது இப்ப இல்ல, அண்ணாமலை வந்ததுல இருந்து இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது. கார்த்திக் ப்ரோ, இப்போ எல்லாமே எண்ட் ரிசல்ட்டை பொறுத்து தாங்க மாறும். ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ட்ரிப்லாம் நல்லபடியா முடிஞ்சா ப்ரோ?
அதெல்லாம் முடிஞ்சுங்க. நான் வந்து 1 வாரம் ஆச்சு. ஆனா ஒரு வாரமா ஸ்பீக்கர் கேட்டுட்டு இருக்கேன். ஐஎஃப்எம் கொடுக்கவே மாட்டேன்றாரு. லட்சுமி போட்டாப்புல கொடுப்பாரு, இவர் கொடுக்கவே மாட்டேன்றாப்புல. ப்ரோ இப்போ அக்ரஷன் தான் நீங்க சொன்னீங்க. பட் அவங்க வந்த 2014 வந்ததுல இருந்தே சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இங்க வந்து தமிழ்நாட்டுல பிஜேபி பெருசா வந்து அரசியல அவங்க வந்து எதுவும் பேசினதே இல்லை. அவங்க எதுவும் வாயத்திறந்து எதுவும் பேசல. அதுதான் மெயின் ரீசன் இங்க வந்து வளராத காரணம். மெயினா வந்து அக்ரஷன்றத விட பேசவே இல்லை, அந்த அளவுக்கு எதுவும் பேசல. இப்போ எடப்பாடி வந்து 2 வருஷமா எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் பிஜேபி வந்து இருந்தாங்க இத்தனை நாள், இதுக்கு முன்னாடி வரையும். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஹலோ, பேசுறது கேக்குதா? நான் பேசலாமா? இல்லை, அது எப்பயுமே வந்து அந்த தேசிய பார்ட்டிலாம் இருக்கு இல்லையா, நேஷனல் பார்ட்டிலாம் இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மனநிலைமை இருக்கும். என்ன இப்போ எந்த ஸ்டேட்டில் ஆட்சிக்காக வர போகிறோம், நம்ம ஏன் அதை பேசிக்கிட்டு, நம்ம எந்த கட்சியோட கூட்டணி, அந்த கட்சியோட கூட்டணியில் வந்து சுமூகமாக இருப்போம், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சீட்டை வாங்குவோம், எலெக்ஷன் நிற்போம், அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரியாது, ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 60 தொகுதி காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. எப்போ தெரியுமா? அப்போ இல்லை, 1991. 60 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. 117 தொகுதி ஜெயிச்சா ஆளுங்கட்சி. அவங்க கூட்டணியில் தான் ஜெயிச்சாங்க. ராஜீவ்காந்தி அலையில தான், ராஜீவ்காந்தி செத்த அலையில தான் வந்து ஜெயலலிதாவே அந்த டைமில் வந்து பெரிய அளவில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ஜெயிச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் வந்து கட்சியை வளர்க்குறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. ஓகே, அடுத்த எலெக்ஷன் யாரோட கூட்டணி போவோம், அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் யாரோட கூட்டணி போவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. 67 வரைக்கும் ஆண்ட கட்சி தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப்பை எடுக்கல. பிஜேபி அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் வந்தா ரெண்டு எம்பி வாங்குவான், ராம்நாத் நிற்பான், இல்லை கன்னியாகுமரி நிற்பான், இல்லை கோயம்புத்தூர் நிற்பான். ஜெயிச்சா ஓகே, 1 MP 2 MP, இல்லை ஜெயிக்கலையா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2% ஓட்டு 3% ஓட்டு, இதை வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருப்போம். இவங்க என்ன காலமுள்ள கடைசியில் வந்து 50-60 வயசு ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து கவர்னர் கொடுத்துருவானுங்க இவனுங்க, அதை வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கலாம். இப்படின்ற மாதிரி தான் இந்த வேலையே பார்க்காம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி ரன் ஆகுமோ, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் எப்படி வேலை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து பிரேக் பண்ணது வந்து அண்ணாமலை தான். ஏன் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன், எப்போ பார்த்தாலும் அண்ணாமலைக்கு சொம்படிக்கிறோம்னா, அண்ணாமலைக்கு சொம்படிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இப்படி வந்து ஒருத்தன் வந்து ஒண்ணுமே இல்லாத கட்சி உருவாக்க முடியுமா, அதுதான் சொம்படிக்கிறது காரணம். காசு. படத்தை பத்தி பேசிட்டு இருந்தவங்க அரசியல் பேசுறதுக்கு காரணம் காசு, வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே வச்சுக்கோங்க, இதுல என்ன இருக்கு. எனக்கு ஏங்க நான் பெருமையா தாங்க நினைச்சுக்குவேன் எல்லாத்தையும். சரி கார்த்திக் ப்ரோ, அது என்ன சிலது ட்விட்டு போட்டு டெலீட் பண்ணிட்டு ஓடிடுறீங்க, அது எப்படி? அதையும் சலூன் கடைக்கு நீங்க அதான் சொல்லி கொடுத்தீங்களா? நான் போட்ட ட்வீட்ல தப்பா போட்டிருக்கேன் இல்ல, அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டு போயிடுறீங்க. இதை வந்து சலூன் கடைக்கு நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கு விளக்கம் வர்றாரு, அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டு வர்றாரு. இதெல்லாம் நீங்க கத்து கொடுக்குறீங்களா? ஆமா, நான் தான் கத்து கொடுக்குறேன். சரி ப்ரோ, நல்லா கத்து கொடுத்துருக்கீங்க. கேள்வி கார்த்திக் ப்ரோ, நல்லா கத்து கொடுக்குறேன், அதான் பண்ணுவோம். ஏன் நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு என்ன, ஏன் இப்படி கத்து கொடுக்குறீங்க? அந்த மாதிரி நீங்க வேலையாத்தானே நீங்க தானே அவர் அக்கௌண்ட் ட்வீட் போடுறா டெலீட் பண்றாரு, உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? அதான் கேக்குறேன். அப்படிதான் ட்வீட் போடுவோம், அப்படிதான் டெலீட் பண்ணுவோம். அவர் இஷ்டம், அவர் அக்கௌண்ட் அவர் டெலீட் பண்றாரு. நீங்க நிறைய கத்து கொடுக்குறீங்க நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம், அதான் கேட்டேன். கார்த்திக் ப்ரோ, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? அதை பத்தி ஒரு பதிவு போட்டீங்க, இன்னைக்கும் ட்வீட் போட்டு டெலீட் பண்ணிட்டு ஓடிடுறீங்க. சலூன் கடையும் அதான் பண்றாரு, எல்லாரும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல கனி, ஒரே நிமிஷம் இருங்க, நான் ரொம்ப நேரமா கை தூக்கி இருந்தேன், எனக்கு கொடுக்கல. நீங்க சம்பந்தமா வந்து இலங்கை புலந்தமிழரை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. உங்களோட போன ஸ்பேஸ்ல வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் இருந்தது. அதாவது 2009 அங்கே போர் நடந்தது, இங்கே வந்தாங்க, இங்கே வந்து சமூக விரோதமான ஆக்டிவிட்டியில் இயங்குனாங்க, அவங்களுக்கு எப்படி குடியுரிமை கொடுப்பாங்க அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. 2009க்கு முன்னாடியிலேருந்து இங்கே இலங்கை அகதிகள் வந்து முகாமில் இருக்காங்க, அவங்கள பற்றியான தரவுகள் எதுவும் உங்களுக்கு தெரியுமா? எந்த இந்த வார்த்தைலாம் இருக்கா? இந்த வார்த்தைலாம் இருக்கா? அறிவொலி தானே பேசுறது. ஆமா, நான் சொன்ன வார்த்தைலாம் இருக்கா நான் பேசுனதுல?
அதாவது அவங்க 2009 வந்து அங்க போர் நடந்தது. இங்க வந்து அவங்க வந்து இது போல வந்து இதுல ஈடுபட்டாங்க. ஏன் அவங்களுக்கு எடிட் பண்றீங்க? முன்னாடி சொன்னது அப்படியே சொல்லுங்க. அறிவொளி ப்ரோ அவர் அப்படி எல்லாரையும் பொதுவா சொல்லல. கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க சில பேரு. அப்படி இருக்கிறவங்கள ஃபில்டர் பண்ணி தானே அதான் ஆமா கொடுக்கணும். கரெக்ட். ஓகே, கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டா எப்படி குடியுரிமை கொடுப்பாங்க இல்ல அப்படின்னு நான் கேட்டீங்க. நான் சொன்னேன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். ஆமாங்க, நீங்க வந்து என்ன சொன்னீங்க, சமூக விரோதமான இதுல இருக்கும்போது எப்படி குடியுரிமை அப்படிலாம் கொடுப்பாங்க? அவர் சொல்லவே இல்ல. நீங்க சும்மா அடிச்சு விடாதீங்க. அடிச்சு விடுங்க, அடிச்சு ஏங்க இவங்க இல்ல, வேலையே நீங்க அடிச்சு விடுறது தான். நீங்க என்ன சொன்னீங்கங்கிறத சொல்லுங்க கொஞ்சம், ஒரு நிமிஷம் நீங்களே சொல்லுங்க. உங்க ஏன் கேட்டுட்டு வந்து பதில் பேசுறவங்களுக்கு தெரியாதா? கேட்டுட்டு வந்து இன்னைக்கு இப்ப நான் பேசுனது தானே கேட்டு வரீங்க. அவர்களுக்கு எப்படி குடியுரிமை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த குற்ற செயலுங்கிறத நீங்க எந்த அடிப்படையில டேட்டால பேசுனீங்க? நீங்க பாருங்க, உங்களுக்கு டைம் தரேன், திரும்ப போய் நான் பேசுனது கேட்டு வாங்க, கேட்டு வந்து பேசுங்க. அறிவொளி ப்ரோ இப்ப கேட்டது நான் தான், இங்கதான் இருக்கேன். அவர் அங்கதான் இருக்காரு. ஆமா, சந்துரு அவர் தான் கேட்டிருந்தாரு. சமூக விரோதிகள்லாம் சொல்லல தலைவா. நீங்க எக்ஸ்ட்ரா பிட்ட போடாதீங்க. எக்ஸ்ட்ரா பிட் இல்ல, நம்ம கட்டி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாரு. நீங்க சும்மா வந்து சும்மா அடிச்சு விட்டாரு. பிட்டு போடுவோம். இல்ல, சமூக பிட்டு போடுவோம். வார்த்தைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். சொல்லல, குற்ற செயல் மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டேங்க. கார்த்திக் மட்டும் மன்னிப்பு கேட்கிறேன், அவர் சொல்லாத வார்த்தை சொல்லிட்டேன்னு இதே மன்னிப்பு மாதிரி கேளுங்க. நீங்க பல பேரை கேவலப்படுத்தீங்க. கார்த்திக் நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா? குற்ற செயலில் ஈடுபட்டாங்க எப்படி குடியுரிமை கொடுப்பாங்க? அது எங்க அவர் சொன்னாரு? குற்ற செயல ஈடுபட்டாரு எங்க சொன்னாரு அவரு? எங்க சொன்னாங்க? அந்த ரெக்கார்டு மேல ட்வீட்ல போடுங்க, எடுத்து போடுங்க. அப்போ அறிவொளி ப்ரோ, காங்கிரஸ்க்கும் ஈழ மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீ எப்படி ஈழ மக்கள் பத்தி பேசலாம்? காங்கிரஸ பத்தி அது பேசலாம். ஓகே இல்லைங்க, அது ஓகேங்க, அது பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பேசலாம். ஏன்னா 1 லட்சம் அவங்க பேர் காப்பாத்தினாங்க. பேரை சாவடிச்சு பேசுறீங்க ப்ரோ, வெக்கமா இல்ல? குடியுரிமை இல்ல பேசலாம் ஏங்க பேசலாம், வருங்க. நான் சொன்னதுல தப்பே கிடையாது, நான் அந்த ஸ்டாண்ட்ல தான் அப்படியே தான் இருக்கேன். ஏன் வரலன்னு கேட்டாரு, அது பதில் சொல்லிட்டேன். ஓகே, ஏன் வரலன்னு நீங்க பதில் சொல்லுங்க. அதாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. குடியுரிமை திருத்த சட்டத்துல குடியுரிமை கொடுக்கறதுக்கு தொப்புள் கொடி உறவுகள் சொல்லிட்டு இருக்கிற இலங்கையிலேருந்து வந்துருக்கிற அதே இந்துக்கள் தான் இன்னைக்கு வந்து பாஜக அமல்படுத்திருக்க சிஏல வந்து மற்ற நாட்டிலேருந்து வரும்போது இஸ்லாமியர்களுக்கும் இலங்கையிலேருந்து வர்ற இந்துக்களுக்கும் கிடையாது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ப்ரோ. அப்படிலாம் ஒண்ணுமே எது கிடையாது ப்ரோ. யார் வந்தாலும் குடியுரிமை 11 வருஷம் இங்க இருங்க. 11 வருஷம் வந்து இல்ல, இந்த அறிவொளின்ற பேரை ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. உங்களுக்கு யாரும் தப்பா வச்சுட்டாங்க, சரியா? அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க கார்த்திக் ப்ரோ. நீங்க பணம் வாங்கிட்டு 2009 நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அவங்கள கேட்க வச்சல இவங்க வந்து குடுக்கறவங்க வேற யார் சொல்றது? வேற யார் சொல்றது? பணம் வாங்கிட்டு ட்ராக்கர் பண்றவங்க 1 லட்சம் பேரை சாவடிச்சீங்கடா காங்கிரஸ். அவங்கள ஃபர்ஸ்ட் போய் கேளுங்கடா. 1 லட்சம் பேர் இன்னொருத்தவங்களுக்கு பேரை மாத்தணும். நீங்க காங்கிரஸ் போய் கேளுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் போய் கேளுங்க. அவங்க தான் 2009 இருந்து இருந்தாங்க. 14 வரையும் அவங்க தானே இருந்தாங்க. அவங்க இத்தனை வருஷமா குடுக்கல. இத்தனை வருஷமா குடுக்கல அவங்க தானே. இருங்க, கார்த்திக் ரவிவர்மானுங்கிறவரை தான் நான் சொல்றேன். அவர் சினிமா சம்பந்தம் மட்டுமா பேசுறவரு. இன்னைக்கு பணம் கிடைக்குதுங்கிறதுக்காக அரசியல் நான் சினிமா சம்பந்தம் மட்டும் பேசுறேன்னு என்னைக்காவது வந்து ஒரு இன மக்கள் மீது 19 ஒரு குற்றச்சாட்டை பதிவு ஒரு இன மக்களே சாவச்சிங்கடா காங்கிரஸ். நீங்க எப்படி பேசலாம்? ஹலோ, காங்கிரஸுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்க இதுதான், நீங்க ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க. நீங்க முதல்ல ஸ்டிக்கர் ஒட்டுறது நிப்பாட்டுங்க. என்ன காங்கிரஸ் இன மக்கள் கொண்டு இதெல்லாம் தேவையில்லாதுங்க. நீங்க இங்க சிஏ இதெல்லாம் தேவையில்லாதா? ஏன்னு 2009 நடந்தது மறந்துடுவாங்களா இவங்க? இல்ல என்ன 2009 பிறந்தவங்களா? அதுதாங்க சொல்றேன். நீங்க 2009 மட்டும் தான் உங்களுக்கு கார்த்திக் ரவி உங்க ப்ரொஃபைல பார்த்தா தெரியுது நீ யாருன்னு. எத்தனை வருட போராட்டம்ங்கிறத முதல்ல படிச்சுட்டு வாங்க. நீங்க சரி, பிரபாரன் அரெஸ்ட் பண்ணது யாரு? பிரபாரனை டெல்லியில வச்சு அரெஸ்ட் பண்ணது யாரு? பாஜகவா? ஏங்க நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பிரபாகரன் ஏங்க என்ன இலங்கை தமிழருங்க, தொப்புள் கொடி உறவுங்க, தொப்புள் கொடி உறவுங்க, அப்படிதாங்க பேசுவோம் தமிழக மக்களுக்கு. நீங்க என்ன சொன்னீங்க இங்க வந்து? சரி, ஓகே, அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எந்த டேட்டா அடிப்படையில நீங்க குற்ற செயல் ஈடுபடுறாங்க? நான் பதில் சொல்றதுக்கு ரெடி. அதுக்கு முன்னாடி அறிவொளி வந்து அறிவு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணோம். அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். நான் இன்னைக்கு மாத்தி பேச மாட்டேன். உங்களுக்கு என்ன அறிவு நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு கேட்க முடியும். கொத்தடிமைக்கு அடிமைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அறிவொளி இல்ல, முதல்ல கொத்தடிமைனா என்னன்னு தெரியுமா கார்த்திக் ரவிவர்மா? முதல்ல அதை பேசுவோம். அது என்ன யாரு பேசினாலும் இருங்க அறிவொளி ஒரு நிமிஷம் இருங்க. யாரு பேசினாலும் இல்ல, ஒண்ணு மாதிரி ஆடு, ஒண்ணு மாதிரி ஆடு, யாரு பேசினாலும் இல்ல, ஒண்ணு மாதிரி ஆடு, ஒண்ணு மாதிரி சண்டை போடாம பேசுங்க. சண்டை போடாம பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அது என்ன யார் பேசினாலும் கொத்தடிமைனா என்ன கார்த்திக் ப்ரோ? அதை முதல்ல சொல்லுங்க.
இன்பநிதி கொத்தடிமை எல்லாம் ஒழிச்சாச்சு, அது தெரியுமா? கொத்தடிமை முறையை இன்பநிதியும் சேர்த்து வேலை பார்க்கறதான் கொத்தடிமை கொத்தடிமை முறையெல்லாம் முறை. ஒழிக்கல. தமிழ்நாட்டுல அதான் திமுக இருக்கு. கொத்தடிமை அப்புறம் முறையை என்ன ஒழிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல ஒழிச்சு கொத்தடிமை முறையை எங்க ஒழிச்சிட்டாங்க. ஒழிச்சிருக்காங்க? எங்க ஒழிச்சிருக்காங்க? எங்க ஒழிச்சிருக்காங்க? என்ன முதல்ல கொத்தடிமைனா இன்பநிதி என்ன அதை சொல்லுங்க கழுவுறீங்க, பாக்கலாம். கொத்தடிமையா கொத்தடிமை செய்றீங்க? என்னன்னா கார்த்திக் ரவி மருமல அண்ணாமலையிட காசை வாங்கிட்டு இங்க கூவிட்டு இருக்காருன்னா அதான் கொத்தடிமை. கொத்தடிமைனா என்னன்னே முதல்ல தெரிய மாட்டேது உங்களுக்கு. எது பேசினாலும் கொத்தடிமை. கொத்தடிமை நீங்க இல்லைன்னு சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ. முதல்ல நீங்க தானே அடிக்கடி சொல்லுங்க சொல்றீங்க கொத்தடிமை. கொத்தடிமைனா என்ன சொல்லுங்க முதல்ல அதை அதாங்க சொல்லுங்க. அவர் சொல்லுங்க. நீங்க சொல்றாரு சொல்லுங்க. பதில் 1000 சொல்லுங்க. பேர் நீங்க தான் 2000 சொல்லணும். பேர் நீங்க தானே சொல்றீங்க பேசிட்டு டைம் அடுத்தவங்களை பாஸ் கொத்தடிமை பேசல. கொத்தடிமை இன்னைக்கு கொத்தடிமைன்னு. 500 பேர் பேசிட்டு கொத்தடிமைனா இருக்காங்கன்னா என்ன? அதான் கொத்தடிமை. கார்த்திக் ரவி கொத்தவெல்லாம் என்ன எதிர்த்து நான் கேட்டாலும் சாகர என்ன வரைக்கும் ஒருத்தனுக்கு என்ன அடிமை. என்ன கேட்டா நான் சாகர வரைக்கும் ஒருத்தனுக்கு அடிமை. அவங்க என்ன அப்படி வேலை யாரும் இங்க சொன்னாலும் நான் இல்லையே. கேட்பேன். அப்படி யாருமே இங்க ப்ரோ இல்லையே. ப்ரோ அப்படி ஒருத்தனுக்கு யாருமே இல்ல அப்படிதானே ப்ரோ, இருக்கீங்க. கூட்டத்துக்கு ப்ரோ, ஒருத்தனுக்கு இல்ல ப்ரோ, ஒரு கூட்டத்துக்கு ப்ரோ. ஒரு குடும்பம் அப்படி வச்சுக்கலாம். ஒரு பண்ணையார் இருப்பாரு. அவரு கீழே வந்து எங்க மக்கள் தாத்தா காலத்துல இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. எங்க கார்த்திக் தாத்தா ரவிவர்மா காலத்துல இருந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. கார்த்திக் ரவிவர்மா உருட்டக்கூடாது. மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கல. நீங்க போய் அந்த மக்கள் தான் கொத்தடிமைக்கு அடிமை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆயிட்டீங்க. மக்கள் தான் ஏங்க ஓட்டு நீங்க போட்டிருக்காங்க. நீங்க அடிமை மக்கள் ஆயிட்டீங்க. தான் ஓட்டு அதான் சொல்றேன். போட்டிருக்காங்க. ஐயோ கார்த்திக் ப்ரோ, கனி மக்கள் கனி ஓட்டு நீ போட்டுதான். நீங்க இல்ல உங்களுக்கு சொல்லுங்க. உங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கலாம்ல. அப்புறம் என்ன? எங்களன்னா யார சொல்றீங்க? உங்க போட்டோல இருக்காருல்ல, உங்க உங்களை போட்டோல தான் இருக்காரு. சொல்றேன். ஏங்க போட்டோல யாரு வேணாலும் இருக்கலாங்க. நான் வந்து அவரை வந்து சினிமால எனக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சிருக்கேன். மக்கள் தேர்ந்தெடுத்தனாலதான் இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்காரு. எந்த அரசியலும் தெரியாம வாங்கின காசுக்கு கூறவங்க எல்லாம் இதை பத்தி பிராண்ட் பண்ணி பேசுறதுதான் இங்க ஆச்சரியமா இருக்கு. எந்த அரசியல் புரிதலும் இல்லாம நான் இன்னைக்கு வாங்கின காசு கூவிட்டு இருந்தா என்ன பண்ண பதில் ஏன் சொல்ல ப்ரோ நீங்க முடியல. அப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறீங்க, அப்ப உங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்களா? உங்களை இல்ல இல்ல, என்ன உங்களுக்கு பிராண்ட் பண்ண ஆப்போசிட்டா பேசுறீங்க, அப்ப உங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்களா? பதில் சொல்ல முடியலன்னா என்னையா கொத்தடிமை? அது என்னையா எப்ப பார்த்தாலும் இப்படி பண்றீங்க? பதில் சொல்ல நீ முடியல. ஏதாவது கேள்வி கேட்டியா? ஏதாவது கேள்வி கேட்டியா? ஏதாவது என்ன ஒரு கேள்வி கேள்வி கேட்டியா? கேட்டாங்க? நீ என்ன என்ன கேள்வி கேள்வி கேட்ட? கேட்டாங்க? அன்னைக்கு வந்து என்ன அறிவொளி சொன்னேன்? பேசிட்டு இருக்கும்போது குறுக்க மறுக்க பேசிட்டு 39 இருந்த. டிஎம்கே சரி ஜெயிக்கும்னு சொன்னேன். அன்னைக்கு என்ன பண்ணீங்க? என்னைய அசிங்கமா திட்டினீங்க. அசிங்கமா நான் ஏன் திட்ட போறேன்? இப்ப நான் இங்க பாரு ஒரு நிமிஷத்துல கனி நான் என்னைக்குமே இல்ல நீ ஜெயிச்சதே இல்லைன்னு சொல்றேன். இல்லைங்க போன எலெக்ஷன் ஜெயிக்கல, அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கோம். இந்த தடவை எக்ஸ்ட்ரா ஒன்னு 32 தடவை ஜெயிச்சிருக்கீங்க. அதுதாங்க சொன்னேன். நீங்க என்னமோ இது வரைக்கும் எத்தனை தொகுதி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க? கார்த்திக் ரவிவர்மா சொல்லுங்க, பேசுவோம். என்னையே சொல்றீங்க? இதுல என்ன இருக்கு? எனக்கு புரியல. எனக்கு நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டா தப்பா? அப்புறம் என்ன? போன தடவை 38 ஜெயிச்சிருக்கோம், இந்த தடவை 39 ஜெயிக்க போறோம். அவ்வளவுதான். ஓகே, ஏன் அதுல என்ன இருக்கு? அதுக்கு எதுக்கு அன்னைக்கு வந்து கொத்தடிமை அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர்ல இருந்து தூக்கி விட்டீங்க? அதுக்காகலாம் தூக்கி இருக்க மாட்டேன். பாருங்க, நீங்க ஒன்னும் சும்மா பேசிட்டு உங்களுக்கு பாயிண்ட் பேச முடியலன்னா கொத்தடிமை கொத்தடிமை. அண்ணாமலை தோத்துருவாருன்னு சொன்னேன், தப்பா பேசல. தோத்துருவாருன்னு சொன்னா என்ன தப்பு? ஓகே, அது ஜூன் 4ஆம் தேதி பார்க்கணும். இல்லங்க, ஜூன் 4ஆம் தேதி தானே பார்க்கணும். ஜூன் 4ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சிடும். ஜூன் 4ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சிடும். நான் மரியாதையா பேசுறேன் உங்களுக்கு. ஐயா அது தெரியட்டும் ஐயா. ஆனா பாயிண்ட் பேச முடியல. ஏன் கொத்தடிமைன்னு முதல்ல பிராண்ட் பண்றீங்க? கொத்தடிமைன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க முதல்ல. வாங்கின காசு கூவாரு, அதனால அவர் எல்லாருக்கும் அந்த பிராண்ட் கொடுக்குறாரு. ஆமாமா, வாரிசு அபார்ட்மெண்ட் வாங்கினேன், அதனால வாரிசுக்கு கூவுனேன். லியோல வந்து கப்பல் வாங்கினேன், லியோ கூவுனேன். இப்ப வந்து திரும்ப கூவணும். அதானே நான் கூவுறது ரெடி, நீங்க கேக்குறது ரெடியா? ஒரே நிமிஷம் கார்த்திக் ப்ரோ, எல்லாரும் கூவுறாங்க. 2000 பேர் வந்து டைம் பாஸ்ல 500 பேர் இருக்காங்கன்னு போது தெரியலையா உங்களுக்கு? ஏய் நான் 100 பேர் இருந்தாலும் பேசுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் 1 கோடி மெம்பர் வச்சிருக்கீங்கல்ல. 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் காலி பண்ண வேண்டியதானே? வெறும் 30,000 ஃபாலோவர்ஸ் சொல்ல வேண்டியதானே? 1000 ஃபாலோவர்ஸ் தானே உங்களை குறைக்க முடியுச்சு. தம்பி நீங்க ஓரமா போங்க, ஓரமா போ. நீ பாரு, ஓரமா போ. விஜய் ஃபேனுக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. படம் வாங்குற மாதிரிலாம் கிடையாதுங்க. ஓகேவா? அதை விட்டுருங்க. நீங்க பாரு உனக்கு பதில் சொல்லி ஒரே ஒரு குற்றச்சாட்டு. 2009 போர் நிலைக்கு வந்துட்டு குற்ற செயலில் ஈடுபடுற இலங்கை தமிழருக்கு எப்படி குடியுரிமை கொடுப்பாங்க? நீங்க அவங்க 2009க்கு முன்னாடி வந்த இலங்கை தமிழர்கள் இங்க பல பேர். 1992 ராஜீவ் செத்தாரு. உனக்கு தெரியுமா ஏதாவது? அதுக்கப்புறம் பேன் பண்ண இயக்கம் அது எல்டிடி. அதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே அகதிதான். தமிழ்நாட்டுல ஆட்சி கழிச்சிருக்காங்க. உனக்கு தெரியுமா? எல்டிடிக்கு ஆதரவா இருக்குன்னு ஒரு ஆட்சி கழிச்சிருக்காங்க. உனக்கு தெரியுமா? ஏதாவது உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. உனக்கு வந்து வாடா மாப்பிள்ள தான் தெரியும். வாடா மாப்பிள்ள தான் தெரியும். என்ன தேவை பேசிட்டு இருக்கு. இங்க முகாமில் இருக்கிற மக்கள் எல்லாம் எல்டிடியா? சொல்லுங்க. எல்டிடி பாதிப்பில் உள்ள ஒரு மக்களும் இங்க முகாமில் இருக்காங்க. நீ எல்லாருக்குமே சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியாதுன்றதுக்கு ரீசன் தான் சொன்னேன். ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். சொல்றேன் கார்த்திக், 2009க்கு முன்னாடியில இருந்து அங்க எல்டிடில இருக்கும் பிரச்சனையும் தாங்க முடியாம வந்த மக்கள்கள் இங்க முகாமில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்க முடியல? நீங்க 19 குற்ற செயல் அவங்க அப்ளை பண்ணா கிடைக்கும் சொல்லிட்டேன்.
சட்டத்துல இடம் நீங்க இல்லைங்க. கேட்ட கேள்வி இல்லைங்க, நீங்க கேட்ட கேள்வி சிஏ சொன்னீங்க, சிஏக்கு வந்து சொன்னீங்க சிஏல ஏன் கொடுக்கலன்னு கேட்டீங்க, அதுக்கு பதில் சொன்னேன், அதுக்குதான் பதில் சொன்னேன். அந்த பதில் இது ஒர்க் ஆகுதா இல்லையா? அந்த பதில் அந்த இது பதில் சரியா ஒர்க் வருது? ஆகலங்க. அந்த பதில் அது ஒர்க் ஆகல. உனக்கு ஆகலைன்னா விட்டுரு, அவ்வளவுதான். ஏங்க காங்கிரஸ் அதுதான் நான் சொல்ல வரேன். காங்கிரஸ் உங்களுக்கு சிஏயோட காங்கிரஸ் சட்டத்தை காங்கிரஸ் பத்தி உங்களுக்கு தெரியல. இல்ல உங்களுக்கு சிஏஏ காங்கிரஸ் வரை சட்டத்தை பேசிட்டு பத்தியே தெரியல. சிஏஏ சட்டத்துப்படி இலங்கையில் இருக்கிற அகதிகளுக்கு யாருக்குமே குடியுரிமை கொடுக்க ப்ரோ முடியாது. இலங்கையில வீடு யாருக்குமே கட்டி கொடுத்துருக்காங்க, எதுக்கு ப்ரோ குடியுரிமை கொடுக்கணும்? அவங்க மாட்டாங்க, வீடு கட்டி யாருக்கு கொடுத்துட்டு இருக்கணும், மாட்டாங்க. அவங்களுக்கு எதுக்கு வீடு கட்டி நீங்க பண்ணணும்? ஏன் குடியுரிமை இருங்க ஒரே நிமிஷம் சிவா, நீங்க குடியுரிமை ஏன் கொடுக்கணும்னா அப்புறம் நீங்க ஏன் பாகிஸ்தான், பங்களாதேஷ் இங்கெல்லாம் வர்ற இந்த வீடு இல்ல, இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க ப்ரோ. இந்த கவர்மெண்ட்ல இருந்து அவங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க ப்ரோ. ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தா இப்ப வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் கட்டி கொடுக்கல, இவங்க கட்டி கொடுக்குறாங்க. சரி என்ன இல்ல அதை வீடு விட்டுருங்க. கட்டி இல்லைங்க கொடுக்குறாங்க. இலங்கை மேல இல்ல ஏங்க இலங்கை மேல இவ்வளவு பரிதாபப்படுறீங்களே. நீங்களாம் வந்து அவங்களுக்கு போர் நடந்தா அங்க 1,00,000 பேர் சாகும்போது அங்க உட்காந்து பேரம் பேசிக்கிட்டு மந்திரியில வந்து இந்த மந்திரி இவருக்கு இந்த மந்திரி இவருக்கு பேசுறீங்க. நீங்க கார்த்திக் ரவிவர்மா எந்த அடிப்படை தெரியல உண்ணாவிரதம் இருந்தாரு அவரு, ஒருத்தர் ஓப்பனா தானே இருந்தாரு. காலையில உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சு மத்தியானம் நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் போர் நடந்தாலும் மழை முடிஞ்சாலும் துவான விடாதுன்னு சொன்னாரு. யார் சொன்னாரு எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிக்கோங்க. நீங்க எந்த ஆதாரமும் இல்லாம ஏங்க இதெல்லாம் பேசுனதுதான் இதெல்லாம் நான் இதை பொய் பேசுறேனா? நான் இதை பொய் பேசுறேனா ப்ரோ? நான் இதை பொய் பேசுறேனா? சரிங்க, காங்கிரஸும் திமுகவும் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து வெக்கமே இல்லாம நீங்க முட்டை கொடுப்பீங்க. நீங்க சொல்ற பொய்ங்க. நான் கேக்குற கேள்வி கேளுங்க. சிஏஏ பொய்யா? ஆமா, என்ன பொய்? நீங்க வாட்ஸ்அப்ல வர செய்தியை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல என்ன பொய்? வாட்ஸ்அப்ல வர செய்தியை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. சரி 2009 யாருங்க ஆட்சியில இருந்தா? நீங்க வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? 1,50,000 பேர் செத்தாங்க இங்க பண்ணா எந்த தரவின் அடிப்படையில் நீங்க போய் குற்றம் பேச வேண்டியதானா? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க 2009 யாருங்க ஆட்சியில இருந்தா? போர் நடக்கும்போது யாருங்க ஆட்சியில இருந்தா? மடை மாற்றாதீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 2009ல அங்க போர் குற்றத்துல இங்க வந்த தமிழர்களுக்கு குற்ற செயலில் ஈடுபட்டா குடியுரிமை கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் பேச வேணாம், போருக்கே வருவோம். முதல்ல போருக்கு வருவோம், குடியுரிமை கொடுக்கல. அதுக்கு போருக்கு வருவோம். ஏங்க 92ல இருந்து ராஜீவ்காந்தி அசோசியேஷன்ல இருந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி ஆட்சியை கலைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியை கலைச்சிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்க. முகாமில் இருக்கிறவங்க எல்லாம் எல்டிடியா? அத பத்தி பதில் சொல்லுங்க. ஃபில்டர் பண்ணி தாங்க கொடுப்பாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்கல்ல. ஃபில்டர் நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க பாப்பா. அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த ரூல்ஸ் தெரியுமா? எந்த அடிப்படையில வந்து சரி ஓகே, இல்ல அது ஓகேங்க. நீங்க எந்த தரவு அடிப்படையில சொல்றீங்க சொல்லுங்க. என்ஐஏ சர்ச் நடந்திருக்கா இல்லையான்னு எடுத்து பாருங்க நியூஸ்ல போய். ஏங்க என்ஐஏ சர்ச் சாட்டை திருமுருகன் வீட்டுல கூட தான் நடந்தது. அது என்ன பண்ண சொல்லுங்க? சரி சாட்டை திருமுருகன் வீட்டுல நடந்துச்சு. ஆனா முகாமில் நடந்து துப்பாக்கி இல்லைங்க, செல்போன் துப்பாக்கி எல்லாம் எடுத்தாங்கன்னா இல்ல எடுத்து பாருங்க. உடனே பிராண்ட் பண்றீங்க. இல்ல உடனே பிராண்ட் பண்றீங்க. என்கிட்ட அதான் பாத்தியா, உடனே எனக்கு தூக்கிட்டு வந்துருவீங்க. நானும் தமிழ் தான். ஆமாங்க, உங்களுக்கு அருகதை இல்ல பேசுறதுக்கு, அருகதை இல்ல, பாயிண்ட் இல்லைன்னா நீங்க பேசாதீங்க. உடனே இன்னும் தூக்கிட்டு வந்துருவீங்களா? 1,00,000 பேர் சாவச்சாங்க. நீ இனத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கோ அதே அருகதை எனக்கு இருக்கு. ஒரு இனத்தை அழிச்சிங்களேடா காங்கிரஸ். அதே இனத்தை அழிச்சா காங்கிரஸா? சரி ஓகே. திமுக கொத்தடிமையா? ஓகே விடுங்க. கொத்தடிமை என்னன்னா, கார்த்திக் ரவிமா போல சினிமா துறையில இருக்கிறவங்க அரசியல் கட்சியில இருந்து காசு வாங்கிட்டு கூறுறதுதான் கொத்தடிமை. அதனாலே அவர் வந்து எல்லாரு மேலேயும் கொத்தடிமைங்கிற ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறாரு. அவர் வாங்கின ஸ்டிக்கரை அடுத்தவங்களுக்கு ஒட்ட பாக்குறாரு. அது இல்ல ப்ரோ, இன்பநிதி கழுவி விடுறீங்களா, அதான் கொத்தடிமை. இன்பநிதி அவர் அரசியலே இல்லைங்க. முதல்ல ஈழத்தமிழர் பத்தி பேசுறது நிப்பாட்டுங்க. திமுக பதில் சொல்ல முடியலன்னா கொத்தடிமைன்றது இதே வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து. இன்னும் 5 வருஷத்துல கழுவி விடுவீங்க ப்ரோ. இல்லையே அப்படிலாம் யாரும் கழுவி விடல, அப்படிலாம் யாருமே பண்றது இல்லையே. உதயநிதி கழுவி விடுவீங்களா? இல்லையே அப்படிலாம் யாரும் பண்ணல. இருங்க அறிவுல இருங்க, அப்படிலாம் யாரும் பண்ணல. அறிவுல இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அப்படிலாம் யாரும் பண்ணல. யாரு சொன்னது? இல்ல ப்ரோ பண்றாங்க ப்ரோ. இல்ல யாரும் பண்றது இல்ல. அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீங்க பேசுறது ஏதாவது ஆதாரம் இருக்கா? அந்த மாதிரி பண்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? கார்த்திக் ரவி சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கா? 1,50,000 பேர் இங்க
இங்க காங்கிரஸ் ஏன் அப்படி வந்து எது பேசினாலும் வந்து இது பண்றது, கொத்தடி வேற ஒரு பண்றது, நாட்டுல நடந்த இந்த மாதிரி பிரச்சனைக்கு முட்டாள்தனமா இன்னொரு வந்து அரசியல் ப்ரோ இதே இல்லாம டிஎம்கே பேசி எப்படி நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அது என்ன சொல்லுங்க. ப்ரோ டிஎம்கே அறிவொளி ப்ரோ மக்களால் அது சரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. டிஎம்கே இல்ல, மக்களே டிஎம்கே தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன டிஎம்கே இருந்துச்சுன்னா அதிக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் டிஎம்கேக்கு வாக்களிச்சிருக்கனால அவங்க பதவியில இருக்காங்க. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாங்க 2000 பேர் 1500 பேர் இருந்த டைம் பாஸ் பேசலாம், மைக் கேட்டா கிடைக்காது. இப்ப 400-500 பேர் இருக்கும்போது மைக் கிடைச்சிருக்கு. ஏன்னா இவர் காசை வாங்கிட்டு முழுக்க தவறான அரசியலை மக்கள் அப்ப வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன நீங்க சொல்ல வர்றீங்க? அரசியல் நீங்க இருங்க, பேசுறீங்களா? இல்ல அறிவுரை ஒரு நிமிஷம் இருங்க. புரிதலோட பேசுங்க. தமிழ்நாட்டு மக்களால தான் கண்டிப்பா பேசலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஆனா அரசாங்கம். அப்ப இப்படி தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அரசியலை கத்துட்டு வந்து ஒருத்தோட காசை வாங்கிட்டு வந்து இங்க இருக்கிற இளைஞர்கள் மத்தியில வந்து தவறான புரிதலை ஏற்படுத்தாதீங்க. சரி துப்பிட்டியா அறிவொளி கட் பண்ணிட்டு போ. அறிவொளி இரியா காசை வாங்கிட்டு பேசுறேன்னு வச்சுக்க. இப்ப அதை நான் விடுங்க, சொன்னது என்ன கார்த்திகை தப்பு வருமா, பேசு. அது என்ன தமிழ்நாட்டு மக்களால தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் நடக்குது, அதை ஏன் நீங்க வந்து இன்ப நிதி அப்புறம் வந்து இதெல்லாம் எங்க இருந்து பார்த்து அதெல்லாம் நான் சொல்லல. நான் சொன்னா யார் நான் சொன்னது? சொன்னா உனக்கு சொன்னது காது யாரு? செவிடா, சொன்னது யாரு? காது செவிடா, சொன்னது யாரு? சொன்ன அவர் விட்டு பேச கேளு. சொல்லுங்க. சொன்னது யாரு? அற்பமான இங்க நடத்திட்டு இருக்காங்க. அரசியல் இல்லாதவர்களை பத்தி பேசி ஒரு பிராண்ட் பண்றதுக்கு எடுத்து சொன்னது யாரு? அது அவ்வளவுதான். பதில் சொல்லுங்க ஐயா. சொன்னவன்ட்ட போய் கேளு. யார் ஐயா அது சொன்னது? ஐயா ஸ்பீக்கர்ல யார் ஐயா? யோ சொன்னதுக்கு பதில் சொல்லியா? அதை விட்டுட்டு சொன்னவன் யாருன்னா சொன்னதுக்கு பதில் சொல்லு. சொன்னது யாரு? அவர் பதில் சொல்லுங்க. எவனே இருக்கட்டும், எக்ஸ் எவனோ ஒருத்தர் இருக்கட்டும், சொன்னதுக்கு பதில் சொல்லு. ஆமா, தமிழ்நாட்டு மக்களால தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இலங்கை தமிழர்கள் குற்ற செயலில் ஈடுபடார்கள் எந்த அடிப்படையில் நீங்க சொன்னீங்க? அதை பதில் சொல்லுங்க. கார்த்திக் ரவிவர்மா. அறிவொளி நீ முதல்ல ஈழத்தமிழர் பேசுற அருகதை டிஎம்கேக்கோ காங்கிரஸுக்கோ கிடையாது. ஓகேவா? 1,00,000 பேரை கொண்டு கூச்சிட்டு நீ இப்போ வந்து 2009க்கு அப்புறம் வந்து இங்க இலங்கை தமிழர் குற்ற செயலில் உங்களுக்கு ஈழத்தமிழர் பேசுறதுக்கு அருகதையே கிடையாதுயா. நீங்க என்ன பேசுற வந்து பேசல நீ எல்லாம் ஒரு எந்த புரிதல் நம்ம சிஏ என்ன ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லு, அது சொல்லு. எந்த சிஏ பத்தி ஈழத்தமிழ் பத்தி பேசுற உங்களுக்கு என்ன ப்ரோ இருக்கு? சிஏ அவங்க கொண்டு வந்துட்டாங்க ப்ரோ, உங்களுக்கு என்ன ப்ரோ அருகதை இருக்குது பேசுறதுக்கு? சிஏ என்ன சொல்லி அது பதில் சொல்லியா தெரிஞ்சிட்டு ஸ்டாலின் சொன்னார்ல அதான் ப்ரோ. நியூஸ்ல பாத்து தெரியும், நியூஸ் பேப்பர் படி ப்ரோ, நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, நெட்ல பாருங்க ப்ரோ. இலங்கை தமிழர்கள் இங்க வந்து குற்ற செயல் ஈடுபட்டா எப்படி குடியுரிமை கொடுப்பாங்கன்னு கேட்டார்ல. குற்ற செயல் ஈடுபடாத தமிழர்கள் அந்த முகாம்ல இருக்காங்க, அவங்களுக்கு குடியுரிமை சட்டப்படி கிடைக்குமா? அதை பதில் சொல்லுங்க. சிஏ சட்டத்தின்படி அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்காது. அது சொல்லிட்டேனே, சிஏல கிடைக்காது. அது தனியா அப்ளை பண்ண கிடைக்கும். ஏன் கிடைக்காது அது சொல்லுங்க. அப்ப ஏன் டிஸ்கிரிமினேஷன் சிஏல இருக்கு சொல்லுங்க. சிஏ இஸ்லாமிய மக்களுக்கும் இலங்கை நான் சொல்றேன் கேளு. நேபாள்ல இருந்து வந்தாலும் கிடைக்காது, பூட்டான்ல இருந்து வந்தாலும் கிடைக்காது, சைனால இருந்து வந்தாலும் கிடைக்காது. 3 கண்ட்ரில இருந்து வந்தா மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் 2014 முடி வந்தவங்களுக்கு தான் கிடைக்கும். அது புரிஞ்சுக்க முதல்ல. உனக்கு அறிவொலின்னு எவன் பேர் வச்சானே தெரியல எனக்கு. நீங்க தனி மனித தாக்கல் பண்ணாதீங்க. இது நீங்க 2014 சொன்னீங்களா? 2014க்கு முன்னாடியே 14க்கு அப்புறமும் இலங்கையில இருந்து அங்க சரி, நேபாள்ல இருந்து வந்தா ஏன் கிடைக்கல சொல்லு. நேபாள்ல இருந்து வந்தா ஏன் கிடைக்கல சொல்லு. சிஏல நேபாள் இன்க்ளூட் இல்ல, ஏன் இல்ல? ஏன் நீங்க சொல்லுங்க, அதான் சொல்லுங்க, ஏன் இல்ல? அது தெரியாது உனக்கு தெரியாது. உனக்கு தெரியலன்னு சொல்லு. உனக்கு தெரியலன்னு சொல்லு, நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. ஐயோ நேபாள்னு சொல்லிட்டேன். நேபாள் கிடையாது, பூட்டானுக்கு கிடையாது, சைனா கிடையாது, சைனா கிடையாது, யூகேல இருந்து வரவனுக்கு கிடையாது, யூஎஸ்ல இருந்து வரவனுக்கு கிடையாது, யூரோப்ல இருந்து வரவனுக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது. சொல்லு என்ன காரணம் சொல்லு. மூணு நாடு மட்டும் சூஸ் பண்ணது காரணம் சொல்லு. குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது அந்த நாட்டுல பிரச்சனைகள் ஏற்பட்டு இங்க வர்றவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குற சட்டம். ஓகேவா? நேபாள எந்த பிரச்சனையும் கிடையாது. இலங்கையில பிரச்சனை இருக்கா இல்லையா? இலங்கையில போர் நடந்ததா இல்லையா? குடியுரிமை சட்டம் அப்படின்றத சிஏஏன்னா என்ன ஃபுல் ஃபார்ம் சொல்லு ஃபர்ஸ்ட். சிட்டிசன் ஆக்ட் அமெண்ட்மென்ட் சட்டங்க, அதாங்க சிஏஏ. அமெண்ட்மென்ட் என்னன்னு சொல்லு. அத நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து சொன்னீங்களா இலங்கை, நீங்க வந்து இலங்கை உனக்கு தான் அறிவொலின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லு. அமெண்ட்மென்ட் என்னன்னு சொல்லு. அமெண்ட்மென்ட்னா சட்ட திருத்தங்க, திருத்தம் தான் அமெண்ட்மெண்ட். இது கூட தெரியாது. திருத்தம் அதுல என்ன திருத்திருக்காங்கன்னு சொல்லு. அத சொல்லுங்க. அந்த திருத்தத்துல தான் தவறா இருக்குன்னு நாங்க சொல்றோம். அதுல என்ன திருத்திருக்காங்க சொல்லு. மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் அவங்க வந்து மதத்தை கொடுத்து இதுல திருத்திருக்காங்கன்னு நான் சொல்றோம். இது வந்து கிடையாதுன்னு சொல்றோம். அதுல என்ன திருத்திருக்காங்கன்னு சொல்லு. அதுல என்ன திருத்திருக்காங்கன்னு சொல்லு. அமெண்ட்மெண்ட்னா திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அறிவு இருக்கு உனக்கு. ஓகே, அதுல என்ன திருத்திருக்காங்க சொல்லு. நீங்க தனி மனித தாக்குதல் பேசி நீங்க சிரிச்சிட்டு போலாம், அதுல வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன, நான் சிரிக்கல, நான் கேள்விதான் கேட்கிறேன். சிரிக்கிறவங்க கேள்வி சிரிக்கிறேன். அதான் சொல்றேன்.
அந்த சிட்டிசன் இது இல்ல சிஏஏங்கிறது நேபாள்ல நீங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நேபாள்ல இருந்து அண்டை வரவனுக்கு நாடுகள்ல கிடையாது, பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட சைனால இருந்து வரவில்லை. மக்களுக்கு சைனா பெருமளவு சைனா அண்டை நாடா இல்லையா? சைனா அண்டை நாடா இல்லையா? சைனால ஏங்க இருந்து இதான் வரவனுக்கு திரும்ப கிடையாது, திரும்ப சொல்றேனுங்க. நேபாள்ல இருந்து வரவனுக்கு கிடையாது, பூட்டான்ல இருந்து வரவனுக்கு கிடையாது, மியான்மர்ல இருந்து வரவனுக்கு கிடையாது. ஏன் இல்ல சொல்லு? ஏங்க நீங்க தான் சொல்றாங்க பிரச்சனைக்கு அந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து இங்கே வர்ற மக்களுக்கு இந்துக்களுக்கு சீக்கியர்களுக்கு அப்படின்னுங்கிற கொடுத்துருக்காங்க. அதில் ஏன் இஸ்லாமியர்களும் அதுல என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லு, அதுல என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லு. அதான் கேட்குறேனாங்க, அது மாதிரி சொல்றானாங்க பிரச்சனைக்குள்ளே அதுதான் அது 2019 வந்த சட்டம் 5 வருஷமா விளக்கம் கொடுத்தாச்சு. உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த 3 கண்ட்ரியுமே இஸ்லாம் கண்ட்ரி, அந்த இஸ்லாம் கண்ட்ரி எல்லாத்தையுமே வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த மதத்தை வச்சு அவங்கள வெளில அனுப்புறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு ஸ்பெஷலா ஓகே வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறோம், மற்றவங்க எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. இவங்களுக்கு மட்டும் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஓகே இல்லைங்க இந்த 3 கண்ட்ரில இருந்து வந்தவங்க மதத்துக்காக வந்திருக்காங்க, மத பிரச்சனைல வந்திருக்காங்க, இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அமெண்ட்மெண்ட், அவ்வளவுதான். அது மற்றவங்களுக்கு யாருக்குமே இல்லையானா இருக்கு. நீ ஸ்ரீலங்கா இருந்து நாளைக்கு வாங்க, குடியுரிமை இருக்கு, பாகிஸ்தான்ல இருந்து வாங்க இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. அப்புறம் என்ன, உனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாம பேசிட்டே இருப்ப நீங்க, அது பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா எல்லாரும்? அது முதல்ல குடியுரிமை சட்டம் கிடையாது, குடியுரிமை திருத்த சட்டம், சிஏஏ. அமெண்ட்மெண்ட்னா திருத்தம், எது ஆல்ரெடி இருக்க சட்டத்துல ஒரே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது, அவ்வளவு. அதுதான் சொல்லிட்டேனே அந்த 3 கண்ட்ரில இருந்து வர்றவங்களுக்கு மதத்தால அவங்களை துன்புறுத்தி அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுத்து ஓகே இவங்கெல்லாம் வந்திருக்காங்க 2014 முன்னாடி வந்து இந்த கண்ட்ரில இருந்து வந்தவங்களுக்கு இவங்கெல்லாம் துன்புறுத்தப்பட்டு வந்திருக்காங்க மதத்துக்காக அப்படின்றதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா உடனே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா எடுத்து கொடுக்குறாங்க. மீதி எல்லா கண்ட்ரில இருந்து வந்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ண முடியும், எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இது இங்க இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் இருக்கு. யூஎஸ்க்கு நீங்க போனீங்க அப்படின்னா நாளைக்கு போனவொன்னு உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டான். இதெல்லாம் பேசி பேசி 5 வருஷம் டயர்டாகி 2019 கொண்டு வந்து 2024 வரைக்கும் 5 வருஷம் டயர்டாகி தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அதையே பேசிட்டு இருப்பீங்களா? அவங்க கேட்டுட்டு இருப்பாங்களா? ஏன் நீங்க கொடுக்க வேண்டியதானே? 2009 வந்தவங்க நீங்க பேசுறீங்களே, 1990 வந்தவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு பேசுறீங்களே, 2014 வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தா நீங்க கொடுக்க வேண்டியதானேங்க? ஆளுங்கட்சியா இருந்தீங்களே 10 வருஷம் சென்ட்ரல்ல, நீங்க கொடுக்க வேண்டியதானே? திமுகவும் காங்கிரஸும் இன்னைக்கு தான் சொல்றீங்களே, உங்களோட ராகுல் ஜி நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நீங்களே சொல்லி உருட்டிட்டு இருக்கீங்களே, அவர் கொடுக்க வேண்டியதானே? அங்க ஒரு 1 லட்சம் பேர்த்த கொல்ல தெரியுது உங்களுக்கு, ஏன் இங்க ஒரு 1 லட்சம் பேர்த்து குடியுரிமை கொடுக்க தெரியாதா உங்களுக்கு? கார்த்திகன் அதான் காமெடியே பண்ணியும் போட்டு பேசவும் செய்தாரு. என்ன பேசிட்டு இருக்காங்க பாருங்க இவங்க, இதான் லாஜிக்கா பேசுறாங்களா? இவங்க தான் இவங்க பண்ணதுதான் மொத்த பிரச்சனையுமே. அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க, அதை பேச மாட்டேன். அவங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு, 1 லட்சம் பேர்த்த நீங்க கொன்னீங்க அதை பேசுங்க அப்படின்னா குடியுரிமை கொடுக்கலன்னா யாருங்க கொன்னா? 1 லட்சம் பேரை கொன்னது யாருங்க? நீங்க தான் கொன்னீங்க, வேற யாரு கொன்னா? நீங்க தானா? யாரு? காங்கிரஸ் தான் கொண்டாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் இருந்துச்சு அப்போ, பின்ன வேற யாரு? காங்கிரஸ் திமுக கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணி ப்ரோ. இலங்கையில இருக்கிற ராஜபக்ச இது கொல்ல, அங்க நடந்த போர்ல மக்கள் சாவல, காங்கிரஸ் தான் கொன்னது. நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க சொல்லுங்க? நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க சொல்லுங்க? இருங்க நீங்க என்னங்க ஆக்ஷன் எடுத்தீங்க? என்ன பண்ணுச்சு ப்ரோ அத சொல்லுங்க ப்ரோ. காங்கிரஸ் சொல்றீங்க, எந்த அடிப்படையில இத சொல்றீங்க? நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? முதல்ல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? குஜராத்ல இல்லங்க, குஜராத்ல கலவரம் நடந்தா மோடி ஆக்ஷன் எடுக்கணும். ஆனா நீங்க வந்து இதே இலங்கையில் நடந்துச்சுன்னா நீங்க எதுவும் பேச மாட்டீங்க. இல்லைங்க, அப்ப மோடி மேல கேள்வி வைக்கிறீங்கல்ல. ஒரு அறிவொளி ப்ரோ, ஏன் நீங்க சொல்றது கேளுங்க. முதல்ல பிரபாகரன் அவரை பத்தி தெரியுமா? அண்ணனை பத்தி இதை தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க நீங்க. அது முதல்ல வந்து மொத்த பொருளையும் வந்து காங்கிரஸ் தானே கேட்டாங்க, மூலமுறை எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரண்டாங்க அப்படின்னு சொல்லிதான் மேல போய் எழுதி கொடுத்துட்டு வந்தாரு பிரபாகரன். அதுக்கப்புறம் மண்ண போது திமுக என்ன விரல் சும்பிக்கிட்டு இருந்துச்சு அங்க நின்னுக்கிட்டு கூட தானே இருந்தாங்க. பிரபாகரன் அரெஸ்ட் பண்ணது யாருங்க? பிரபாகரன் அரெஸ்ட் பண்ணது யாரு? இங்க பிரபாகரன் எதுக்காக கைது செய்யப்பட்டாங்க சொல்லுங்க. கையெழுத்து போடுங்க. இலங்கை ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுங்க, அரெஸ்ட் பண்ணீங்க. இல்ல நீங்க தானே இப்ப கேள்வி கேட்டீங்க. பிரபாகரனை அரெஸ்ட் பண்ணது யாருன்னு சொல்லுங்க. பிரபாகரன் கைது செய்யப்பட்ட காரணம் நீங்க சொல்லுங்க. இலங்கை ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடுங்க, அரெஸ்ட் பண்ணீங்க, அதானே? அரெஸ்ட்னா அது வந்து இல்லீகல் அரெஸ்ட் தான். ஆமா, இல்லீகல் அரெஸ்ட்.
என்ன எப்ப பிரபாகரன் நீங்க கைது அது 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 வந்து அது வந்து பிரபாகரனே சொல்லியிருக்காரு நிறைய இடங்கள்ல. ஏங்க ஏங்க எம்ஜிஆர் கருணாநிதி கூப்பிட போது யாரு போனா, யார் வீட்டுக்கு போனா? நீங்க சிகரெட் மாதிரி நசுக்கிடுவேன், உனக்கெல்லாம் குடும்பம் இருக்கா அப்படின்னு கேட்டது யாரு சொல்லுங்க? குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்தை பார்க்க வேணாமான்னு கேட்டது யாரு சொல்லுங்க? ஏங்க அதெல்லாம் ஏங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா சொல்லுங்க. இல்லைங்க, பிரபாகரன் கைது செய்யப்பட்டது எந்த ஆண்டு, எதற்காக கைது செய்யப்பட்டாரா சொல்லுங்க. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க தான் இதை சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க. டெல்லியில வந்து அக்ரிமெண்ட்டுக்கு அவர் சைன் பண்ண வந்தப்ப அவரை கூட்டு வச்சு அவர் பண்ணதை வந்து அவரே விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணது யாரு? காங்கிரஸ் தானே, வேற யாரும் பண்ணியிருக்காங்களா? பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று அனுப்புறீங்களே, அது யார் அனுப்புனது? நீங்கள் தானே. அதெல்லாம் பஞ்சாயத்து வந்துச்சு. அதெல்லாம் பண்ணது யாரு? காங்கிரஸ் தானே. அதுக்கப்புறம் தானே அவங்க ரிட்டையர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தானே எதிர்வினை ஆட்டுறாங்க. அவங்க எதிர்வினை ஆட்டினது அதுக்கு தானே. அதெல்லாம் யார் பண்ணது? இனத்தை பத்தி பேசுறீங்களா ப்ரோ? இனத்தை அலைவனை கொண்டுட்டீங்க, அதுதான் காரணம். பீஸ் ஆக்ட் தான் ப்ரோ காரணம். அறிவொளி ப்ரோ அதை தெரிஞ்சுக்கணும். அண்ணன் விழுந்ததுக்கு காரணம் பீஸ் ஆக்ட் மட்டும்தான். கூட இருந்துகிட்டு திமுக கூட வந்துகிட்டு சொல்லுங்க கார்த்திக். நீங்க 19 சொல்லுங்க. பிரபாகரன் நீங்க கைது செய்யப்பட்டது எதற்காக? பிரபாகரன் வந்து கைது செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டைம் தான், ஓகேவா? டெல்லியில அவரை வச்சு மிரட்டினீங்களா இல்லையா? லாட்ஜில் ஹோட்டல்ல வச்சு அவரை மிரட்டி அவர்கிட்ட கையெழுத்து போட சொன்னி மிரட்டினீங்களா இல்லையா? அதை வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனே சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் தாங்க. என்னங்க இது? நீங்க யாருன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்க மறந்துடுவீங்க, என்ன பண்ண முடியும்? அவர் எங்கேயுமே கைது செய்யல, ஒரே ஒரு இடத்துல கைது செஞ்சாங்க தமிழ்நாட்டுல. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அவர் கைது தமிழ்நாட்டுல யார் ஆட்சியில இருந்தா யாரு கைது செஞ்சாங்க சொல்லுங்க? தெரியல. யாரு சொன்னீங்க? நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க தான் இவ்வளவு எல்லாமே சொல்றீங்களா, நீங்க சொல்லுங்க. அப்ப அதான் சொல்றேன், உங்களுக்கு அரசியல் அறவேக்காடு எந்த எதுவுமே தெரியாம நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சரி, நான் இப்ப டெல்லி நடந்த சம்பவம் பொய்யா? டெல்லியில சம்பவம் நீங்க அதான் சொல்லுங்க. டெல்லியில என்ன பேசுனாங்க, என்ன மிரட்டினாங்க? தமிழ்நாட்டுல அவரை கைது பண்ணது யாரு, எந்த அரசாங்கம் அப்ப இங்க இருந்து சொல்லுங்க. ஏங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிருக்கு விடுதலை புலிகளுக்கு சொல்லுங்க. நீங்க மாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. மாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பிரபாகரனை ஒரே ஒரு டைம் அரெஸ்ட் பண்ணாங்க. அது பிரபாகரனே தெரியாம அரெஸ்ட் பண்ணாங்க. பாருங்க, தமிழ்நாட்டுல பிரபாகரன் இல்லைங்க, தமிழ்நாட்டுல வந்து பிரபாகரனே தெரியாம ஒரு டைம் அரெஸ்ட் பண்ணாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவரு பேச்சுவார்த்தை பிரபாகரன் தெரியாம கைது பண்ணாங்களா? அது எப்போ நடந்தது? ஏங்க வருஷம்லாம் ஞாபகம் இருக்காதுங்க. என்னங்க இது? அது நண்பர்கள் எடுத்து பாருங்க. கரிகாலன் அவர் பேர். அப்ப அவர் இங்க வச்சிருந்த புனை பேர் வந்து கரிகாலன். அது ரிகல்ல எடுத்து பாருங்க நீங்க. தமிழ்நாட்டுல 1982 ஒரு நிமிஷம் கார்த்திக். 1982 சரி எம்ஜிஆர் ஆட்சியில பாண்டி பஜார் அப்ப ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க சொல்லுங்க. அதையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெரியுமா? சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ, ஒரு நிமிஷம். அது நீங்க எதுவுமே தெரியாம நீங்க அதாங்க சொல்றேன். அதான் 2-3 டாபிக் வச்சுட்டு அறிவொளி ப்ரோ உங்களுக்கு எதுவுமே தெரியாம நாங்க உங்களுக்கு சொல்லணுமா? எந்த அடிப்படையில நீங்க அதை சொல்றீங்க? சரி, அறிவொளி ப்ரோ எல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கேன். கூப்பிட்டு விட்டு எம்ஜிஆரும் கூப்பிட்டு விட்டாரு, கருணாநிதி ஐயாவும் கூப்பிட்டு விட்டாரு. எல்லாம் எனக்கு தெரியும். இல்லங்க, எல்லாம் தெரியுது இல்ல. நீங்க கேள்வி கேட்கீங்க. அதே எம்ஜிஆர் 2 கோடி ரூபா அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் வந்து அவர் எம்ஜிஆர் வந்து கடவுள் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பேசிட்டு பேசுறத கேட்டுட்டு பேசுங்க. தவறான அரசியல்களை அறிவொளி எனக்கு பிரச்சாரம் தனியா பண்ணிக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சாரம் தனியா பண்ணிக்கோங்க. நீங்க எடி திட்டம்னா புதுசா என்னாலும் பண்ணிக்கோங்க, தனியா பண்ணிக்கோங்க பிரச்சாரம் எனக்காக. அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, இல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எம்ஜிஆர் ஐயாவும் கருணாநிதி ஐயாவும் கூப்பிட்டு எம்ஜிஆர் யாரை போய் பார்த்தாரு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அறிவொளி ப்ரோ, நீங்க இலங்கையை பத்தி எல்லாம் பேசாதீங்க. நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாங்க அதோட தெரியுமா, இலங்கையில் நடந்த படுகொலைக்கு யாருக்கு சம்மந்தம் இல்ல? இனப்படுகொலைக்கு இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லையா? ஓகே ரைட். அப்ப சம்மந்தம் இல்லைன்னா ஓகே தான். ஓகே தான் ஏங்க, ஓகே தாங்க. அது தெரியாதுங்க, நமக்கு தெரியாதுங்க. சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுங்க. சினிமா துறையில இருக்கிற படத்துக்கு எனக்கு தெரியாதுங்க. சம்பந்தமே இல்ல. இல்ல சம்பந்தமே இல்லைன்னா ஓகே தான். தவறான அரசியல
எடுத்து செல்கிறார். அதுதான் இங்க இல்ல நான் சொல்ல இல்ல வரேன். சம்பந்தமே இல்லைன்னா நீங்க ஓகேங்க. வந்து குறிப்பா என்ன உங்க சொன்னீங்க, கூட இலங்கை இருக்கிற மக்கள் கூட்டணி வந்து கட்சியில வைகோ இருக்காருல்ல, வைகோ என்ன பேசுறாருன்னு எடுத்து பாருங்க. நீங்க உங்க கூட்டணியில என்ன இருக்காருல்ல வைகோ, பேசுறாரு? நீங்க எடுத்து பாருங்க. யாரோட கூட்டணி? நீங்க என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் உங்கள்ட்ட வந்து அப்படின்னு சொன்னாரு வைகோ, எடுத்து பாருங்க நீங்க. நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அது எனக்கு ஒரு எனக்கு பிராண்ட் தெரியாது, மட்டும் எனக்கு செய்தி தெரியாது, சொல்ல எனக்கு என்ன முடியுமா? தெரியும்? நான் பொய் பேசுறேன், நான் அதுதாங்க ஏமாத்துறேன். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலங்க. அதாங்க ஆனா நான் நீங்க பொய் ஒண்ணுமே பேசுறேன், நான் தெரியல. ஏமாத்துறேன். ஒண்ணுமே எனக்கு தெரியாம எனக்கு இருக்கீங்க. ஏங்க எனக்கு தெரியாதுங்க, வைகோவுக்கு தெரியல. அப்படி கிடையாது. வைகோ நீங்க என்ன என்ன சொல்லியிருக்காருன்னு எடுத்து ஒண்ணுமே பாருங்க. வைகோ சொன்னதை எடுத்து பாருங்க. உங்க கூட்டணி கட்சியில இருக்காருல்ல வைகோ, அவர் என்ன சொன்னாருன்னு எடுத்து பாருங்க. திரும்ப என்ன சொல்ல ஏங்க திரும்ப என்ன சொன்னாருன்னு எடுத்து பாருங்க. ஏங்க ஏங்க பச்சை துரோகம் பண்ணது இலங்கையில வந்து பிரச்சனைகள் நடக்கவும் பச்சை துரோகம் பண்ணாரு கருணாநிதினு சொல்லி வைகோ சொல்லியிருக்காரு. எடுத்து பாருங்க நீங்க. கார்த்திக் ரவிவர்மா என்ன சொன்னாரோ அதுதான் நான் கேட்க எனக்கு வந்திருக்கேன். தெரியாது, நான் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் சொல்றதெல்லாம் பொய் தான், நான் சொல்றதெல்லாம் பொய் தான். நான் காசு வாங்கிட்டு பேசுறேன். ஓகே, வைகோ காசு வாங்கிட்டு பேசுறாரு, சீமான் காசு வாங்கிட்டு பேசிட்டாரு. கார்த்திக் வேற என்ன? ரவிவர்மா தயவு செய்து இவர் வந்து சினிமா துறையில காசு வாங்கிட்டு பேசுற மாதிரி நான் காசு வாங்கிட்டு தாங்க பேசுறேன், இருந்தாலும் சொல்லிட்டு காசு வாங்கிட்டு தாங்க பேசுறேன். வைகோ என்ன சொல்றாருன்னு கேளுங்க, சீமான் என்ன சொல்றாரு கேளுங்க, நெடுமாறன் என்ன சொன்னாருன்னு கேளுங்க. நெடுமாறன் யாரு தெரியும் உங்களுக்கு? சரி, பாஜக என்ன செஞ்சது இலங்கை தமிழர்? நீங்க சொல்றீங்களா அண்ணாமலை? இப்ப வந்து அண்ணாமலை இலங்கையே போயிட்டு வந்துட்டாரு. சரியா? நீங்க போங்க பாப்போம் இலங்கைக்கு. நீங்க ஒரு டைம் போயிட்டு வாங்க பாப்போம். என்ன நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க ஒரு டைம். நீங்க ஒரு டைம் போயிட்டு வாங்களேன். மோடி போயிட்டு வந்துட்டாரு, மோடி போயிட்டு வந்துட்டாரு. ஏன் ராகுல் காந்தியை போயிட்டு சொல்லுங்களேன் பாப்போம். அதாங்க அண்ணாமலை போயிட்டு வந்தாருங்க, என்ன செஞ்சாருங்க? 40,000 வீடு கட்டி கொடுத்துருக்காரு மோடி. போயிட்டு வந்திருக்காங்க, வெல்ஃபேர் பண்ணிருக்காங்க. இலங்கைக்கு அதிகமா கடன் கொடுக்குற கண்ட்ரி இந்தியா. இங்க இருந்து வேக்சின் கொடுக்குறாங்க, கடன் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணிருக்கிறது இவங்க தான் பண்ணிருக்காங்க. போயிட்டு வந்திருக்காங்க. ஏங்க ராகுல் காந்தியை போயிட்டு சொல்லுங்க இலங்கைக்கு ஒரு விசிட், அப்படியே ஒரு பைக் ரைடு, அப்படியே ஹெல்மெட்டை மாட்டிட்டு ஹெல்மெட்டை வாங்கிட்டு அப்படியே. பாஜக ஆட்சியில வாஜ்பாய் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு போர்க்கப்பல் வழங்கினார், அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொன்னோம். இல்ல நீங்க சொன்னீங்களா? சரி, யாரு அந்த போர்க்கப்பலை வச்சுக்கிட்டு? இல்லங்க, அந்த போர்க்கப்பலை வச்சுட்டு எல்டிடி கூட சண்டை போட சொன்னாங்களா? வாஜ்பாய் பாஜகவோட அரசாங்கத்தோட வாஜ்பாய் வாங்கி கொடுத்த போர்க்கப்பல் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. அதுல என்ன பண்ணாங்க? எல்டிடியோட சண்டை போட்டாங்களா போர்க்கப்பலை வச்சு? அது நடந்த உள்நாட்டு போரு. ஏங்க அதான் உங்களுக்கு என்னதுக்கே தெரியும். அங்க நடந்ததே உள்நாட்டு போரு. யூனிவர்சிட்டியில வர தகவலை வச்சு யாரு? ஆமா, நாங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, இவர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. கலைஞர் யூனிவர்சிட்டி. நீங்க முதல்ல இருந்தே வந்து சிஏ தெரியாமையே பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல சிஏங்கிறது வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்ல இருந்து பிரிஞ்ச கண்ட்ரிக்கு உதவியான சட்டம். அங்க மத ரீதியாக பாதிக்கப்படுற சிறுபான்மையர், அதாவது இந்துக்களா இது தெரியாம பிஜேபி கவர்மெண்ட் இப்ப 10 வருஷமா இருக்கு. இதே இந்தியாவில் இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் 2009 நடந்த போர்க்களத்துல இந்தியா தான் காரணம்னு சொல்லியிருக்கா? சொல்லுங்க. பாஜக தானே இப்ப 10 வருஷமா ஆண்டிருக்கு. 2009 நீங்க சொல்றீங்களா 1.5 லட்சம் பேர்கள் இடஒதுக்கீடுகளுக்கு காங்கிரஸ் காரணம்னு. பாஜக பதவியேற்றதுக்கு பிறகு இந்த பாஜக கவர்மெண்ட் அது மாதிரி அறிவிச்சிருக்கா? இலங்கையில் நடந்த போர்க்குற்றத்திற்கு இந்தியாவின் காங்கிரஸ் அரசாங்கம் காரணம்னு சொல்லியிருக்கா கார்த்திக் ரவிவர்மா? நீங்க சொன்ன குற்றச்சாட்டு கூட்டணி கட்சி கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, தேடி எடுக்கணும். ஆனா அது தேவையில்லைங்க. பாஜக கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க ப்ரோ, எடுத்துட்டு வரேன் நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கா? சொல்லுங்க. இந்திய அரசாங்கம் வந்து ஏங்க நான் தான் சொல்றேன், எடுத்துட்டு வரேன்னு. நீங்க வைகோ சொன்னதுக்கு பதில் சொல்லுங்கன்னா அதை விட்டுறீங்க. நீங்க வைகோ சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. நான் வந்து இந்திய அரசாங்கம், அதாவது பாஜக இந்திய அரசாங்கத்தை பத்தி கேட்கும்போது நீங்க தமிழகத்துல இருக்கிற ஒரு கட்சியோட தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க. ஒரு கட்சியோட தலைவர் இல்லைங்க, உங்க கூட்டணி கட்சி தலைவருங்க அவரு. உங்க கூட்டணி கட்சி தலைவருங்க, உங்க கட்சியில இருந்தவருங்க. அவர் ஆல்ரெடி திமுகல இருந்தவருங்க. ஏங்க நான் என்ன கேட்குறேன், நீங்க ஆதரிக்கிற பாஜகவோட ஸ்டேட்மெண்ட் என்ன? 2009 இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு இங்க நடந்த இந்திய காங்கிரஸ் அரசாங்கம் காரணம்னு சொல்லியிருக்கா? சொல்லுங்க. எடுத்து பார்த்து தெரியுங்க. யாரா வந்து டாக்டர் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அது இல்ல நான் சொல்றது இருங்க. இதுக்குதான் ஒரு சிலர் வச்சிருக்கோம். இல்ல இதுக்குதான் ஒரு சிலர் வச்சிருக்கோம். டாக்டர் 2G இறக்கி விட்டுங்க சொல்லுவாரு அவரு. சொல்லியிருக்காங்களா இல்லையா யாருக்கு தெரியும்? நான் எல்லாத்தையுமே நீங்க வந்து எப்படின்னா, நீங்க ஒண்ணு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். நான் வந்து கியூஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருப்பேன்.
இது வந்து பதில் சொல்லிட்டியா இன்னும் கஷ்டமா கேட்குறேன் பாரு, இன்னும் கஷ்டமா கேட்குறேன் பாரு. ஏன்னா நான் என்னென்ன வருஷம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்து இருக்க முடியுங்க? நான் கேட்டதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியாது உங்களால. 10 வருஷமா வந்துருச்சுங்க இனப்படுகொலைன்னு சொல்றாங்கல்ல, யூஎன்ல சம்பந்தமா பேசிட்டு இருக்கு. ஆமா. இந்த 10 வருஷம் பாஜக ஆட்சியில எதுக்கு வந்து யூஎன்ல வந்து இனப்படுகொலைன்னு வந்து ஓட்டு போடல சொல்லுங்க பாஜக? இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைன்னு ஏன் இந்த 10 வருஷம் பாஜக ஆட்சியில் அங்கே யூஎன்ல ஓட்டு போடல? இந்தியாவோட நிலைப்பாடு என்ன யூஎன்ல சொல்லுங்க? இந்த போர் குற்ற சம்பந்தமா யூஎன்ல நடந்துகிட்டு இருக்கிறதுல 10 வருஷம் பாஜக ஆட்சியில இந்தியாவோட நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? அறிவொளிக்கு ஏதாவது புரியுதா புரியலையா? அவர் காங்கிரஸ் கேட்டா காங்கிரஸுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. இல்லைங்க காங்கிரஸ் கேட்டா காங்கிரஸுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. இது பாருங்க காங்கிரஸ் அதுதான் இல்ல அதுதாங்க அதுதான் இல்ல அதுக்குதான் அதுக்குதான் பதில் சொல்றேன். பாஜக மாதிரி ஒரு கட்சி தான் வந்து டிப்ளமேட்டிக்கா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும். இன்னைக்கு திரும்ப ஸ்ரீலங்காவோட சண்டை போட்டுக்கிட்டு இனப்படுகொலை பண்ணிட்டாங்க, அவங்களும் சண்டை போடுறேன்னு சொன்னா அங்க இருக்க தமிழர்கள் இன்னும் மேற்கொண்டு தான் துன்புறுத்தப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ட்ரி டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். அதுதான் செய்ய முடியுமே தவிர இல்ல நீ இனப்படுகொலை பண்ணிட்ட, நான் யூஎனுக்கு போறேன், அங்க போறேன், நான் உன் மேல போர் தொடுக்கிறேன், எங்க என்ன சொல்றாரு, நான் நெய்தல் படையை கட்டிட்டு வந்து உன் மேல போறேன், இப்படி பண்ணா இல்லைங்க. அது உங்க கூட்டணி கட்சிக்காரங்க சொல்லிருக்காங்கன்ற, அப்புறம் சும்மா அதையே பேசிட்டு இருக்கீங்க. கூட்டணி கட்சிக்காரெல்லாம் விட்டுதலுங்க, நீங்க தான் சொன்னீங்க, கார்த்திக் ரவிவர்மா தான் சொன்னாங்க. ஏங்க அது ஊரே சொல்லிச்சுங்க, அது ஊரே சொல்லி இலங்கையில நடந்த இனப்படுகொலைக்கு காங்கிரஸ் காரணம் நீங்க தான் சொன்னீங்க. சரி ஓகே, காங்கிரஸ் காரணமே இல்ல. சரி ஓகே, காங்கிரஸ் காரணமே இல்லைங்க, காங்கிரஸ் காரணமே இல்லைங்க, காங்கிரஸ்காரருக்கு சம்மந்தம் இல்லைங்க, விட்டுருங்க. அப்படி இல்லங்க, நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க தான் வந்து நான் என்ன கேட்க. சரி ஓகே, இல்லைங்க காங்கிரஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, விட்டுருங்க. அறிவொளிபுரம் நாளைக்கு நீங்க பிரபாகரன் புக் ஏதாவது ஒரு ரேண்டமா வந்து அவரோட புக்கு ஏதாவது ஒரு வார்ஃபேர் புக் ஏதாவது கதை புக் இருக்கும், வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிரு காங்கிரஸ் தான். நீங்க ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, நீங்க எந்த புக்கை வாங்கி படிச்சாலும் அது காங்கிரஸ் தான் காரணம்னா ரொம்ப தெளிவா இருக்கும். பிரபாகரன் எந்த புத்தகமும் எழுதல, நீங்க பிரபாகரன் புத்தகம் எழுத சொல்லலங்க, பிரபாகரன் அண்ணனோட பிரபாகரன் அண்ணனோட புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு சொன்னேன். எந்த கதை புத்தகத்தினாலும் நீங்க வாங்கி படிங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது காங்கிரஸ் தான். நான் படிக்க வேணாம், நீங்க இங்க நைட்டு ஸ்பேஸ் போட்டு தவறான அரசியல் இளைஞர்கள் கொண்டு போறீங்க, நீங்க படிங்க. அதுதான் என்னோட இங்க நான் கேட்க வந்த கேள்வியே. நான் இங்க கேட்க வந்த கேள்வியே கார்த்திக் ரவிவர்மா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சிஏல வந்து இங்க வந்து 2009க்கு அப்புறம் இலங்கையிலிருந்து இங்க அகதிகளா வந்தவர்கள் குற்ற செயல் ஈடுபட்டா எப்படி குடியுரிமை கொடுப்பாங்கன்னு அங்க வந்து அத்தனை மக்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாரு. அங்க அவன் கஷ்டத்துல இருந்து இங்க வந்து அத்தனை மக்களும் இங்க வந்து குற்ற செயல் ஈடுபடுறாங்க, உனக்கு எப்படி நான் குடியுரிமை கொடுப்பேன்ட்டு அந்த மக்களை திரும்ப ஆரம்பத்திலேயே அன்னைக்கு காலைல 6 மணி வந்துருவியா, அன்னைக்கு காலைல 6 மணி வந்துருவியா நீ? நான் சொன்னது சொல்லிட்டேன், அதுக்கு விளக்கமும் சொல்லிட்டேன், சிஏல கொடுக்க முடியாதுன்றதுக்கு விளக்கமும் சொல்லிட்டேன், அதுவும் உனக்கு காதுல கேட்காது. சிஏல அதை கொடுக்க மாட்டாங்க, எந்த கண்ட்ரிக்குமே கொடுக்கலங்க, அது ஒன்லி 3 கண்ட்ரிக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டேன், அதுவும் உன் காதுல கேட்காது. இங்க இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டேன், அதுவும் காதுல கேட்காது. அந்த 3 கண்ட்ரில அதுதாங்க ஏன் இலங்கை இல்லன்னு கேக்குறோங்க. ஏன் இலங்கை 3 கண்ட்ரி தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். 3 கண்ட்ரியுமே இஸ்லாம் கண்ட்ரி. இங்க பாரு, ஐயோ இவனுக்கு வந்து புரியுதா இல்லையா? இப்ப வந்து தெரியுமா பாயிண்ட், இஸ்லாமிய கண்ட்ரி, மத வெறுப்பு, குடியுரிமை கொடுக்கறதுலயும் உங்க வெறுப்பு பிரச்சாரத்தை நான் செய்யறேன், அதுக்கு உடந்தையா இருக்கேன்னு ஒப்புதல் வாக்குதல் கொடுத்துட்டு பேசுங்க கார்த்திக் ரவிவர்மா. அததான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன், சொல்லுங்க. இல்ல எப்படி நான் பாஜக பரப்புகிற மத வெறுப்பு பிரச்சாரத்துக்கு என்ன ஏதாவது ஒரு சரி 3மே வந்து இஸ்லாம் கண்ட்ரின்றதுனாலதான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டேன், மத விருப்பப்படுத்துறாங்க. அந்த 3 கண்ட்ரியுமே இந்தியா அகேன்ஸ்டா நிக்கிற கண்ட்ரி, அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் மதம் மாத்துறாங்க இல்லையா? ஒன்னு ஹிந்துவாரு இல்ல கிறிஸ்டினாரு, அப்படிலாம் இருந்தா இங்க இருக்க முடியாது, ஒண்ணு முஸ்லீமாரு இல்லைன்னா ஓடி போ நாட்டை விட்டு அப்படின்னு அடிச்சு விரட்டுறாங்க, அவங்க மதம் மாத்துறாங்க. எந்த ஆதாரம்? அவங்க பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கா இல்லையா? எப்படி குறையும்? இந்தியால முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அவங்க பர்சன்டேஜ் ஏறுது. ஏன்னா இந்த 3 கண்ட்ரில இருக்கவங்க இந்தியால இப்ப மதம் மாறல, இந்தியால யாரும் மதம் மாறல, எந்த அடிப்படையில மாறுறாங்க சொல்லுங்க? இந்தியால எந்த மதத்தோடைய ரேஷியோ குறைஞ்சிருக்கு? அது தேவையில்லைங்க, நீங்க என்ன அது தேவையில்லைன்னா உனக்கு கேள்வி கேட்ப, அது பதில் சொன்னா உனக்கு தேவையில்லை, உனக்கு தேவையே இல்லையா? அதுவும்
எனக்கு தேவையே இல்லைங்க. நீங்க இப்ப சொன்னீங்க தெரியுமா இஸ்லாமிய நாடுகள்ன்ட்டு, அதைத்தான் நான் சொல்ல வரேன். பாஜக என்கிற ஒரு அரசாங்கங்கிறது வந்து மத வெறுப்பை மக்களிடையே விதைக்குது. அதுக்கு துணை போகிற மாதிரி சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஆமா நீங்களும் துணை ஆமா போகிறீங்க, துணை போற மாதிரி சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஆனா அங்க இருந்து அவன் ஓடி வருவான். ஏன் வரேன்னா அவன்கிட்ட கேட்க மாட்டீங்க அதானே? இல்ல இல்ல இந்த பாகிஸ்தான்ல இருந்து இங்க வரணும் இல்ல பாகிஸ்தான்ல இருந்து எல்லாம் இங்க வந்துருங்கயா இல்ல பெரியங்க பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்துருங்கயா வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் குடியுரிமைன்னு சட்டம் வந்திருக்கா? இல்ல பாகிஸ்தான்ல இருந்து இங்க யார் வந்து அங்க இருக்க முடியல இங்க வராங்களோ அவங்களுக்கு தான் குடியுரிமை இருக்கு சட்டம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதுவே புரியாது உனக்கு, பேசிக்கே புரியாது உனக்கு, பேசிக்கே புரியாது. அங்க இருந்து வந்து இருக்க முடியலன்னு வரவங்களுக்கு தான் குடியுரிமை. அங்க இருந்து வாங்க யார் வேணாலும் வாங்க, ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு இந்தியால. பாகிஸ்தான்ல இருக்க முடியல இங்க வந்துருங்க, ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துறோம் அப்படின்னு ஆஃபர். அப்படியே கொடுத்துருக்க சட்டம். அங்கிருந்து ஆல்ரெடி இருக்க முடியல வந்தவங்க தான் சட்டம். அதுவுமே வந்து 2014 வரைக்கும் சொன்னாங்க, சொல்லி 2019 அனௌன்ஸ் பண்ணி 2024 தான் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவே டிலே தான் ரொம்ப. இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே புரியாதுங்க, சும்மா அதையே பேசிட்டு இருப்பாங்க. சார் அவர் உண்மையாலுமே என்னென்ன சிஏனா என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்காரு. இந்தியன் சப்கான்டினென்ட்ல இங்க இருக்க முக்காவாசி பேர் அது தெரியாம தான் பேசிட்டு இருக்காங்க. அது எதுக்கு அமன் பண்றாங்க? இது உண்மையா வரவேற்கத்தக்க ஒன்று. அது இல்ல இது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு இருக்கிற நாட்டுல அவங்க அதுல வந்து அது அதிகபட்சமே 30,000 40,000 பேரு தாங்க சிட்டிசன்ஷிப்பே வரும். அவ்வளவுதாங்க, வெறும் 30,000 40,000 பேருக்கு தான் வரும். இது உட்காந்து உருட்டுன்னு ஊட்டிட்டு இருக்கானுங்க. மொத்தத்துக்கே அவ்வளவுதான் இருக்கானுங்க, 30,000 பேரும் 40,000 பேர் தான் இருக்கானுங்க, அவ்வளவுதான். அவர் பாத்தீங்கன்னா அப்படியே சொந்த சக்கில் அடிச்சு விட்டு போயிட்டாரு. இப்போ 2009 நடந்து 15 வருஷம் ஆச்சுல, எல்லாம் மறந்துருப்பீங்களே. இன்னொரு 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இலங்கையில போற அவங்களாம் அடிச்சுக்கிட்டாங்க ப்ரோ, எங்களுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு அப்படின்னு பேசுவாங்க அவங்க. இப்பயும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, 15 வருஷம் ஆகுதுனால மறந்துட்டீங்கல்ல எல்லாரும். இன்னொரு 5 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் எங்க ஸ்ரீலங்காவா அது எங்க இருக்கு அப்படின்பாங்க. இலங்கையா? இலங்கை எங்க இருக்கு? ஏதோ ஆமா இந்தியாவுக்கு பக்கத்துல ஒரு தீவு இருக்குல்ல அதுதானே அப்படின்பாங்க அவங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரெடி, அவ்வளவுதான். எப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டாங்க. என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட? ஆனா இங்க இருக்க இந்த போலி கூட்டம் தான் இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசும். அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வேற இவங்க டிவிக்கு ஆளுங்க. அதுதான் எனக்கு வருத்தமே, வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த போலி கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு டிவிக்கு ஆளுங்க, அது இலங்கை தமிழர்களுக்காக. இவங்க இலங்கை தமிழர்களுக்கு என்னென்ன பண்ணாங்கன்றது ஊருக்கே தெரியும். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது 15 வருஷம் ஆனதுக்கு அப்புறம், மறந்துட்டீங்க எல்லாரும். ஆனா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கூட்டம், அது வேற என்னை திட்டுறதுக்கு வருவீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. டிவிக்குன்னா பொதுவா சொல்லலைங்க, நிறைய பேர் அதிகபட்சம் ஒரு 500 பேர் அந்த சோசியல் மீடியால வந்து நம்ம மேல வெறுப்பு. நான் பிஜேபி சப்போர்ட் பண்றதுனாலே பிஜேபி மேல, நான் பிஜேபி சப்போர்ட் பண்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ லியோ டைம்ல வந்து எனக்கு படமே பிடிக்கலனாலும் லியோட கலெக்ஷன் என்னன்னு சொல்றது, அந்த எனக்கு புரிதல் இருக்கு. எப்பயுமே நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது பிடிக்கலன்றதை தாண்டி என்ன உண்மையா அதை பேசணுன்றது இருக்கு. நான் பிஜேபி சப்போர்ட் தான். நாளைக்கு வந்து அண்ணாமலை தோத்துட்டாருன்னா அண்ணாமலை தோத்துட்டாருன்னு சொல்ல போறேன். நான் வந்து இல்லைன்னா அண்ணாமலையை வந்து இஎம்ஐ மிஷின் மாற்றி தோத்துட்டீங்க, மாற்றி ஏமாற்றி தோத்துட்டீங்க, அவர் வந்து ஓட்டு போடல காசு கொடுத்து, அப்படிலாம் பேச மாட்டாங்க. நான் எப்பயுமே என்னோட ஸ்டாண்ட் அது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறேன். ஆனால் நான் ஃபேக்ட் என்ன பேசணும் அப்படின்னு பேசுகிறேன். ஆனால் இவனுங்க அவனுங்களோட சேர்ந்துக்கிட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வரானுங்க மல்லு கட்டுக்கிட்டு. அது இவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கோங்கன்னு தெரில. ரொம்ப எப்பயுமே அதை சொன்னேன், அமீர் மேட்டர்லேருந்து அதுக்கு முன்னாடி அதே அமீருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அமீர் வந்து உங்களுக்கு என்ன பேசுவாருன்றதை வெயிட் பண்ணி பாருங்கன்னா அதுக்கப்புறம் நடந்துச்சு. இன்னைக்கு அதுதான், இவங்க வந்து திமுக காங்கிரஸுக்கும் முட்டு கொடுக்குறதுக்கு நம்மளை வந்து அகேன்ஸ்டாக பேசணும்னு நினைக்கிறாங்க. இதே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திமுக காங்கிரஸை இவனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது இவங்க பார்க்க தான் போகிறாங்க. அன்னைக்கு வந்து இவங்க பேசுவாங்க, அவ்வளோதான். ஸோ எந்த கட்சியுமே உங்களோட போகிறதில்ல, பிஜேபியும் விமர்சனம் பண்ணுவோம், எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க. அது எல்லாமே நடக்க தான் செய்யும். நீங்களே விமர்சனம் பண்ணுவீங்க எல்லாரையும். ஆனால் நீங்கள் யாரோட கூட்டணியாக இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப தப்பான ஸ்டாண்டு. அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலே
ஒரு நீங்களா ஒரு இதை பண்ணிட்டு இருக்கீங்க. அது கார்த்தி சார் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து இப்போ அறிவொளின்னு ஒருத்தர் வந்தாரு. இப்போ வந்து இந்த சிஏ அமெண்ட்மெண்ட் அந்த இதை வச்சு பேசுறாங்க. இப்போ 10 வருஷமா பிஜேபி ஆட்சி இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. அதே மாதிரி டிஎம்கே கூட்டணியும் வந்து தமிழர்கள் நாங்கள் வந்து தமிழருக்காக பாடுபடுறோம்னு சொல்றாங்க. வந்து தமிழை வளர்க்குறோம், தமிழுக்காக பாடுபடுறோங்கிறவங்களும் வந்து கூட்டணி ஆட்சியில் தான் இருந்தாங்க. அப்பெல்லாம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் எத்தனை பேருக்கு வந்து குடியுரிமை வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து அகதியாக வந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க? அதை பற்றி இவங்க ஏதாவது பேசுகிறாங்களா இல்லையா? இப்போ 10 வருஷம் இருக்கிறத வந்து பிஜேபி வச்சு கேட்குறாங்க. அதை பற்றி எத்தனை பேர் கேட்டிருக்காங்க இவங்க? அது அதெல்லாம் பேச மாட்டாங்க ப்ரோ. அவங்க எப்பயுமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பிரச்சனை என்னன்னே அவங்களுக்கு புரியாது. அவங்க பிரச்சனையே என்னன்னு புரியாது. அவங்களுக்கு வந்து அங்கே வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து அரசியல் நிலைப்பாடு இருக்கும். அங்கே வந்து இங்கே தமிழர்களுக்கே நிறைய தொகுதியெலாம் இருக்குது. அவங்க ஓட்டு போடாதான் ஜெயிக்கின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் அது எந்த கண்ட்ரிலேருந்து இப்போ இந்திரா காந்தியுமே கொடுக்கலைங்க. இந்திரா காந்தியை வந்து எல்லாருக்கும் வந்து குடியுரிமை கொடுத்துட்டாங்களே, அந்த மாதிரி எந்த கண்ட்ரிலையும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. கொத்தா 1,00,000 பேர் 50,000 பேர் வந்தாலும் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது அது வந்து சரி போருக்காக வராங்கன்னா திரும்பி அனுப்பணும்னா அதான் பார்ப்பாங்க. அதை தாண்டி இங்கே இருக்கவங்களுக்குமே அந்த சிக்கல் இருக்கு. நான் நேற்று சொன்னது வந்து நீங்கள் தேடி பார்த்தாலே தெரியும். அது இருக்கிறது உண்மைதான். இதுல வந்து ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கெல்லாம் என்னங்க இருக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. 1990 இருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குங்க. அது ராஜீவ்காந்தி செத்ததுல இருந்து அந்த பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. சிஏக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சிஏ இந்த 3 கண்ட்ரில இருந்து கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு 30,000 பேருக்கு கொடுக்குறாங்க. அதுவுமே 2014 வந்தவங்களுக்குன்னு சொல்லி 2019 சொல்லி 2024 கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகி போச்சு. அது வந்து ஒரு சட்டமா அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணாம சும்மா கொடுத்திருந்தாலே குடியுரிமை வந்திருக்கும் அடுத்த வருஷம் எல்லாருக்கும். 2014 வரைக்கும் வந்தானுங்க. அதை வச்சு அவங்க பில்டப் பண்ணிக்கிட்டாங்க பிஜேபி. அதை வச்சு இவங்க கதறிட்டு இருக்கானுங்க. அதான் நான் கார்த்திகண்ணே சினிமாவுக்கு வருவோம். இது வேட்டையன் ஷூட்டிங் முடிஞ்சுட்டானே, திரும்ப ட்ரிவாண்ட்ரம் போறாரு போட்டிருந்தாங்க. ஆமா இன்னும் இருக்கு இன்னும் முடியலையாண்ணே? இன்னும் கொஞ்சம் இருக்கு. மே வரைக்கும் இருக்குங்க. அப்படியா? ஓகே ஓகே. வேட்டையன் தீபாவளியா அந்த டைம்ல எதிர்பார்க்கலாம். தீபாவளி அந்த மாதிரி ரிலீஸ். ஸோ அது சொன்ன மாதிரியே முடிச்சோடனே அடுத்து 171 ஆரம்பிச்சிருவாங்க ஷூட்டிங்னால. ஆமா அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. அது ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதான் எப்படி அப்போ டைட்டில் டீசர் கண்டிப்பா வரும்ல அந்த இதுலயோ விக்ரம் அந்த மாதிரி என்ன? அது வருவோம். ஆனா ஒருவேளை அவர் பர்த்டேக்கு வருதா என்னன்னு தெரியாது. டிசம்பருக்கு வருதா இல்லை முன்னாடி வருதான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா வரும். ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்புறம் வேற யாருக்குங்க ஸ்பெஷலா? கேக்குதா? கார்த்திக் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ 3 நாளாவே ஒரே ஒருத்தருக்காகவே ஸ்பீக்கர் கொடுத்து போர் அடிக்குது ப்ரோ. 4-5 பேர் டிபேட் பண்ண யாரு ஒருத்தர் இல்ல ப்ரோ. பொதுவாவே இப்ப வந்து விதண்டாவாதமா பேசுறாங்க இல்லையா சில பேர்லாம். ஏங்க என்ன சொல்றாருன்னா ஸ்பீக்கர் விட்டு எடுத்துட்டாங்க இவன் பாத்தீங்களா வந்து கேட்டா பதில் சொல்ல மாட்டான் இப்படி பேசுறானுங்க. எல்லாத்துக்குமே விமர்சனம் பண்ணா என்ன பண்ண முடியும் நம்ம?
இப்போ உங்களுக்கு உங்களுக்கு இப்படி தோணுது இல்லையா? அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாத்தீங்களா அவன் பதில் சொல்ல ஸ்பீக்கர் விட்டு இல்ல எடுத்துட்டான். இப்போ இந்த சிஏஏ டாபிக் வந்து 2 வீக்ஸா நீங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எனக்கு 2 வீக்ஸா நான் கொடுக்கலீங்க, 5 வருஷமா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு தடவை சொல்றது? திரும்பி ஒருத்தரா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களே. சரி, இதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்படியே போயிடலாம். உங்ககிட்ட வந்து எதுக்கு பேசிக்கிட்டு சண்டை போட்டு நீங்க வேற 1 மணி நேரம் எக்ஸ்பிளனேஷன் வேற வழி இல்லைங்க. ஆதார் கார்டு வரும்போது உன் கண் விழி எடுத்துட்டான், உன் கைரேகை எடுத்துட்டான், நீ பெட்ரூம்ல யார் கூட படுத்திருக்க கண்டுபிடிக்க போறான், நீ டாய்லெட் போறத பார்க்க போறான். அப்படிதாங்க பேசுனாங்க அவங்க. சொல்லுங்க, இவங்க அப்படிதானே பேசுனாங்க. அதெல்லாம் கேட்கலையா நீங்க? அதெல்லாம் கேட்கலையா? ஒரு காலத்துல நான் நம்பிட்டு தான் இருந்தேன். ஆமா, என்ன பண்ண முடியும்? இவங்க கிட்ட இவங்க கிட்ட வந்து திரும்ப வேப்பல் அடிக்க வேண்டியதா இருக்குல்ல. இல்ல கேளு, சொல்றத கேளு. இல்ல அப்படின்னா ஏங்க, ஆதார் கார்டுக்கு கைரேகையும் கண்ணே எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் இப்பெல்லாம் கைரேகை தான். கைரேகை பயோமெட்ரிக் எடுக்கிறாங்க. கைரேகை எடுத்துட்டான்ல, நீ பெட்ரூம்ல யாரோட இருக்க, நீ பாத்ரூம்ல யாரோட இருக்க, எல்லாத்தையும் பார்க்க போறாங்க. யாரு சொன்னது இத? எல்லா கட்சிக்காரங்களும் சொன்னாங்க. இங்க சொன்னாங்களா இல்லையா? ஆதார் கார்டுக்கே இந்த உருட்டு தான் இங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? இவங்க இதையும் நம்பிட்டு பேசுவாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தா என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு ஸ்பேஸுங்கிறது அந்த ஒரு டாபிக்லயே இப்போ ஒரு ரீசன்ட் டேஸா அந்த சிஏ வச்சு நீங்க எடுத்து பாருங்க, ஒரு 2 வீக்ஸா அதான் ஓடிட்டு இருக்கும் போல. இப்போ 5 வருஷமா ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டேனே. 5 வருஷமா ஓடிட்டு இருக்குங்க. இது 5 வருஷமா ஓடிட்டு இருக்கு. இந்த ஸ்பேஸ் இப்போ பாலிடிக்ஸ் டிபேட் ஓகே, 4-5 பேர் பேசினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். இப்போ அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க இதை வந்து அவங்க கிட்ட வேற பாயிண்ட் இல்லைங்க. நான் சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க கிட்ட வேற பாயிண்ட் இல்ல. அவங்க கிட்ட பாயிண்ட் இல்ல. 2019 அவங்க கிட்ட நிறைய பாயிண்ட் இருந்துச்சு. டிமார்டைஸ் பண்ணது இருந்துச்சு, ஜிஎஸ்டி இருந்துச்சு, இல்ல ப்ரோ. அப்போ வந்து ரொம்பவே பெட்ரோல் பிரைஸ் இருந்துச்சு. இல்ல அது அப்போ வந்து பெட்ரோல் பிரைஸ் இருந்துச்சு, நீட் இருந்துச்சு, இந்த மாதிரி அதுவும் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட் இருந்துச்சு அந்த டைம்ல 2019. இப்ப பாயிண்டே அவங்களுக்கு இல்ல. அதனால தேடி பிடிச்சி ஏதோ ஒன்னு 2 இந்த இது சொல்லுவாங்களே, உப்புச்சப்பட்டு இல்லாத ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. ஏங்க இந்த பாயிண்ட் எல்லாம் நான் என்னதான் பேசுறது அப்படின்ற மாதிரி ஒண்ணு பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுமே அதை தூக்கிட்டு வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. போன மாசம் இதுக்கு முன்னாடி ராமர் கோயில் கட்டி ஓட்டு வாங்குறீங்க, கோயில் கட்டி ஓட்டு வாங்கன்னு கதைக்கிட்டு இருந்தானுங்க 1 மாசம். அதுக்கப்புறம் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி யாரும் கண்டுக்கிறது இல்ல. இப்ப வந்து சிஏன்னு கதறானுங்க. சிஏ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரல் பாண்டு கதறானுங்க. எலக்ட்ரல் பாண்டு நீயே வாங்கிருக்க அப்படின்னா சரி ஓகே, அதை விட்டுருங்க, டேக் டைவர்ஷன், ஓகே அடுத்த மேட்டருக்கு வருவோம் அப்படின்னு வந்துட்டானுங்க. என்னன்னா இவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்ட்ராங்கான பாயிண்ட். வேற என்ன அது எல்லா அரசியல் கட்சியும் பண்றதுதான். இல்ல நான் என்ன, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, நீங்க ஸ்பேஸ் போட்டு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ ஆப்போசிட்டா ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வேற பாலிட்டிக்கல் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு உங்க ஸ்பேஸை கேட்டே அவனுக்கு கட்டாயம் இல்லை, யாரும் இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல உங்களை சொல்லல ப்ரோ. இப்போ பேச வரவங்க விதண்டாவாதமா பேசுறாங்கல்ல, 1 hour வந்து நீங்க வந்து பிஜேபி வந்து தப்புன்னு சொல்லணும் உங்க வாயில இருந்து, அதை வந்து ட்ரை பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க இல்லங்க, அவங்க சொல்லதான் அது சொல்லதான் நம்ம தேடி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டிய இருக்கு. இப்போ அன்னைக்கு வந்து ஒரு தம்பி சொன்னார்ல, சொன்னாரு 4 பாயிண்ட் சொல்லிடு, நான் கேள்வி கேட்க மாட்டேன் அடுத்த அப்படின்னாரு. டக்குன்னு எனக்கு தெரியாது 4 பாயிண்ட். ஒன்னு கூகுள்ல போய் அடிச்சு என்ன பண்ணு, ஓகே 4 5-6 பாயிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த மாதிரி. அப்போ அது வந்து அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம சொன்னேன். அது இல்ல, அவரு ஒத்துக்கலைங்க. மிச்சம் 600 பேர் கேட்கறான்ல, 600 பேர் என்ன நினைப்பான், ஒருத்தன் வந்தான் 4 பாயிண்ட் சொல்றா அப்படின்னு கேட்டான், அவன் சொன்னதுக்கு அப்புறம் ஒத்துக்க மாட்டேறான் அப்படின்னா இதுதான் மனநலன்னு அவங்களுக்கு புரியும் இல்ல. மத்தவங்களுக்கு கேட்கறவனுக்கு புரியும் இல்லைங்க, கேட்கறவனுக்கு தெரியும் இல்ல. பட் பேசுறவங்களோட இன்டென்ஷன் என்ன உங்களுக்கு தெரியுதுல்ல ப்ரோ, என்ன இன்டென்ஷன்ல அவங்க வந்து பேசுறாங்கன்ட்டு. அது ரொம்ப கிளியரா தெரியும் எனக்கு. நான் என்ன இன்னைக்கு நேரத்தை போய் 1 hour விடாம டிபேட் பண்றாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஆர்கியூமெண்ட் பண்ண உங்ககிட்ட வரேன்னா, இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க, எனக்கு பிடிக்கலன்னா நான் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன், நான் பேச விட்டு போயிடுவேன். ஓகே, அவ்வளவுதான் பண்ண முடியும் மேக்சிமம். திரும்ப அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க என்னமோ ட்ரை பண்றாங்க. ஓகேவா, அதுக்கு தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி தான் ஸ்பேஸ் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஓகே, பண்ணிட்டோம்.
1 ஹவர்ல ஒரு நாளே பேசினாலும் நான் டயர்ட் ஆக மாட்டேன், அது உங்களுக்கு தெரியாது. இவங்க அபியூஸ் பண்ற அளவுக்குலாம் இப்ப போயிடுச்சு இல்லையா, அந்த அளவுக்கு. ஆமாமா, நான் இதெல்லாம் எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கோம். சோசியல் மீடியாவே டாக்ஸிக் தான். கமெண்ட்ஸ் இதுல அபியூஸ்ன்றதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம். இல்ல அபியூஸ்ன்றதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அது எல்லாருக்கும் பண்ணுவாங்க, எல்லா காலகட்டத்திலையும் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இன்னைக்கு அபியூஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு பாராட்டுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியால வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்றதுனால வருத்தப்படவோ இல்லை உங்களை பாராட்டிட்டாங்கன்றதுனால சந்தோஷப்படவோ கூடாது. ரெண்டுமே கிடையாது. அவன் இன்னைக்கு சொல்லியிருக்கான், நாளைக்கு மாற்றி பேசுவான். அவ்வளோதான். அவன் இன்னைக்கு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வந்து திட்டுவானுங்க. அன்னைக்கு பேசின ஆடியோ வந்தப்ப அவர் வந்து கெட்ட வார்த்தை ஸ்டேஜில் பேசினா திட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் டெம்ப்ளேட் ஆயிடுவார், அவர் ஹீரோ ஆயிடுவார் சோசியல் மீடியாவுக்கு. அது இந்த சோசியல் மீடியா வந்து அப்படியே ஒரு நாளைக்கு ஒன்று இன்னைக்கு பிடிக்கலன்ற விஷயம் நாளைக்கு பிடிச்சிரும், மாறி விடுவாங்க. அமீரை வந்து புகழ்ந்து படுவாங்க, அதுக்கப்புறம் அமீரை வந்து கழுவி ஊற்றுவாங்க. அது சோசியல் மீடியால வந்து முடியாதுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்பயுமே அப்படிதான். இவங்க அப்படி இல்லைங்க, இங்க ஒரு சில பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. அவங்க அதாவது அவங்களோட கருத்தை அவங்களா பேசிக்கிறாங்க, அதுதான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்தி ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. கோட் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்களா ப்ரோ? அமேசான் கேள்விப்பட்டேன், நாளைக்கு கேட்டு சொல்றேங்க கன்ஃபார்ம். ஓகே ஜி, ஓகே. இப்போ கோட்ல ஒரே ஒரு சினிமா கொஸ்டின் மட்டும். நீங்க ஒன்று சொல்லியிருந்தீங்கல்ல, கோட்ல வந்து இது ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரி தான் அப்படின்ட்டு. பட் அதுல வந்து வெங்கட் பிரபு இதுன்னா நம்ம இந்த டைம் டிராவல் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா கொஞ்சம், இல்ல நார்மல்? அது ஒரு சின்ன போர்ஷன் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சின்ன சைஃபை போர்ஷன் சின்னதா இருக்கும். சொல்றீங்களா? சின்னதா ஒரு ட்ரை இருக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். முழுசா தெரியாது கதையெல்லாம். இல்ல, ஏன்னா லியோல வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இந்த எல்சியூன்னு சொல்லிட்டு அது லாஸ்ட்ல ஒரு சின்ன பிட்டா வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அதனால இதுவுமே அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீங்க நார்மல் ஸ்டோரினா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு. அதுல கொஞ்சம் அது சாதாரணமே வந்திருக்கு. அவர் என்ன படம் நடிச்சாலும் வந்துடும் எதிர்பார்ப்பு. அதெல்லாம் இல்ல இதுல வரப்ப இப்போவே டைம் டிராவல் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாமா, இல்ல எந்த லெவல்ல அந்த போர்ஷன் இருக்கு? ஆனா சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி அப்படிதான் சொல்றீங்க? இருக்கு, நாங்க சின்னதா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. கோர் கதையில இருக்கா இல்ல அது வேற மாதிரி இருக்கான்னு கரெக்டா தெரியாது. பட் ஏதோ சம்திங் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் இல்லையா? இருக்கும். ஆமா. ரிலீஸ் டேட் தான் பிரச்சனையா இருக்க போகுது. என்னன்னா மே மாசம் வரைக்கும் இப்போ படம் இல்லை. மே மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி படம், கமல் படம், இந்தியன் 2, விடாமுயற்சி இருக்கு, கங்குவா இருக்கு, விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, தீபாவளி, இதெல்லாம் அமரன் இருக்கு, தனுஷ் படம் இருக்கு, ராயன் இருக்கு, எல்லா பெரிய ஹீரோ படமுமே இருக்கு இந்த செகண்ட் ஹாஃப்ல. அந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 படம் பெரிய படமே இருக்கு, பெரிய ஹீரோஸ் படமே. போட்டியா இருக்கும், பயங்கர போட்டியா இருக்கும். இந்த ஒரு 6 மாசம் தியேட்டர் கிடைக்கிறதுல இந்த ஃப்ரீயான ரிலீஸ் டேட் 2 வாரம் 3 வாரம் கேப் 4 வாரம் கேப் அதெல்லாம் கிடைக்காம 2 வாரத்துக்கு ஒரு படம், இல்ல ஒரே நாள்ல 2 படம் 3 படம் அந்த மாதிரிலாம் வரும். தீபாவளினா 2 படம் கன்ஃபார்ம் சோலோ ரிலீஸ் இருக்காது. ஆயுத பூஜைனா 2 படம் அந்த மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் இங்க இந்த டைம்ல இந்த மஞ்சுமோல் பாய்ஸ் வந்து இங்க சேலம்ல பாத்தீங்கன்னா இன்னுமே ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரேர் சினாரியோ. இது என்னன்னே தெரியல. அது ஒரு மேஜிக் தான். தமிழ் படம் வந்துச்சுல ப்ரோ, தமிழ் படம் எல்லாம் போட மாட்டேங்க. நான் போடாம இந்த மஞ்சுமோல் பாய்ஸ் இன்னும் ராஜசபை தியேட்டர்லாம் ரொம்ப நாளா வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் போடுறாங்க, நீங்க தான் போறது இல்ல தியேட்டருக்கு. நல்லா இருந்தா போறதுக்கு. அந்த ஆர்ட் ஸ்பாட்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படம் நீங்க பார்த்தேன். எப்படி சில ரிவ்யூ வந்து 1 நாள் 2 நாள் நல்லாவே இருக்குங்க. நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ராபின்சன் கேட்டதே கிடையாது. அதுல வந்து அந்த படம் ஆந்தாலஜி மாதிரி இருக்கும். 4 கதை இருக்கும், 4 கதை தனித்தனியா சொல்லியிருப்பாங்க. நீங்க ட்ரெய்லர்ல பாக்குறீங்க இல்லையா, அது எல்லாமே படத்துல இருக்கும். ஆனா எல்லாமே உங்களை வந்து கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும், செருப்பு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபன்னும் இருக்கும். ஆனா நீங்க ட்ரெய்லரை பார்த்து ஒரு விஷயத்த பார்த்து ஐயோ இந்த படத்தை, அது ட்ரெய்லர் வந்து தப்பா இல்லை, அது வித்தியாசமா கட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாமே இருக்கும் படத்துல. ஆனா அதுக்கு அவங்க சொல்ற விளக்கம் வேற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா
ஓ ஆமால நம்ம இவ்வளவு தப்பா இருந்திருக்கோம்ல அப்படின்ற மாதிரி தோணும். கான்ட்ரவர்சி அது மாதிரி அந்த மாதிரி topic. கான்ட்ரவர்சிலாம் கிடையாது, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோடய பார்க்கலாம் அந்த படத்தை. ஆக்சுவலாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் தான், ஆனால் ஃபேமிலியோட வல்காரிட்டி பார்க்குற எல்லாம் படம் அந்த மாதிரி இருக்கு. வால்காரிட்டிலாம் இருக்காது, வால்காரிட்டிலாம் இருக்காது. கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கும், பட் அந்த கண்டென்ட் பார்க்க வேண்டிய கண்டென்ட் தான். ஓகே ஓகே. அப்போ இப்போ ரீசெண்டாக வந்ததில் அது கொஞ்சம் தமிழ் மூவிஸில் பார்க்குற மாதிரி இருக்கு. இது வெள்ளிக்கிழமை வரப்போகுது, வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. ஓகே ஓகே. ஆனால் அது தேட்டருக்கெல்லாம் எப்படின்னு தெரில எனக்கு, எப்படி ஆகும். ஆனால் அந்த ட்ரெய்லரை பார்த்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த படம் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம்ல. நான் என்னங்க இப்படிலாம் ஒரு படம் எடுக்கலாமா, வெறும் கான்ட்ரவர்சிக்கு படம் எடுத்துருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது இருக்காது. படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணிடுவீங்க. அந்த டைரக்டரோட அந்த ஷார்ட் ஃபிலிமே அப்படி தானே இருந்துச்சு. அதான் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். அன்னைக்கு கூட ராம்சனா வந்து திட்டிட்டு இருந்தான், என்னங்க இதை இந்த படத்தெல்லாம் பேன் பண்ணோம். எனக்கு அன்னைக்கு அந்த ட்ரெய்லர்லாம் ஷேர் பண்ணது கீழே கமெண்ட்லாம் வந்துச்சு, ஓ இந்த ட்ரெய்லர்லாம் ஷேர் பண்ணாதியா அப்படின்லாம் சொல்லி கமெண்ட்லாம் வந்துச்சு. அது பட் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கான்செப்டே அந்த மாதிரியே தான் இருக்கும். அது எல்லாம் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து நம்மள கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கும், எல்லாமே நம்மள வந்து கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸ் 4 கதை இருக்கும், 4 கதைக்கு 4 கிளைமேக்ஸ் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, போர் அடிக்கல, சுத்தமாக போர் அடிக்கல. ஓகே. கார்த்திக் ப்ரோ, அந்த டில்லு ஸ்கொயர் படம் வருதுல்ல, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கலையே, ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிட்னாங்க. அவன் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், காமெடியா இருக்கும். ஆமா, செகண்ட் பார்ட் அதுவும் இது இரட்டல் மட்டும் குத்து மாதிரியா? அது இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அது வந்து ஒரு அது வந்து கொலை நடந்துரும், அதை எப்படி மறைக்கிறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். அது அதெல்லாம் அப்படியெல்லாம் ரொம்ப வல்கரே இருக்காது ஆக்சுவலி. பிரம்மயுகம் பார்த்துட்டீங்களா? அது எல்லாம் ரிவ்யூவே எதுவும் சொல்லல. இன்னும் பார்க்கல, பார்த்துறேன். நிறைய படம் பார்க்கலங்க, பார்க்குறேன். மஞ்சுமோல் பாய்ஸ் வந்து April 5 ஹாட்ஸ்டார்னு சொல்லியிருந்தேன். நீங்க என்ன பாருங்க, அந்த படம் ஓடிடில வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்காடா அப்படின்னு நிறைய விமர்சனம் வரும். இருக்கலாம், பட் அது ஓட வேண்டிய அளவுக்கு ஓடிடுச்சு போல, அவ்வளவுதான். இங்க வச்சு தேய்ச்சிட்டானுங்க. சேலம்லாம் உங்களுக்கு தெரியும், அதர் லாங்குவேஜ். இல்ல என்ன காரணம்னா தேட்டரிக்கல் மூவ்மெண்ட் அந்த படம். இல்ல தமிழ் மூவிஸே நீங்க பாக்குறீங்களா? சேலம்லாம் யூஸ்வலா அந்த அளவுக்கு பெரிய ஹீரோஸ் மூவி தான் ஒன்று, சின்ன மூவி இது வந்து அதர் லாங்குவேஜ் அப்படியே. இல்ல அந்த படம் மோஸ்ட்லி தமிழ் தானே இருக்கும், டைலாக்ஸ்லாம் தமிழ் தான். மலையாள படங்கிற பிராண்டு தான் அது. இங்க எப்படி போனாங்கன்னு எனக்கே வந்து சென்னையில இது ஓடுறது வந்து பெரிய விஷயம் இல்ல. இங்க உங்களுக்கு தெரியும் இல்ல, சேலம்ல மேக்சிமம் ஃபர்ஸ்ட் எந்த தேட்டர்லயுமே போடல, இந்த ஆஸ்கார்ல மட்டும் போட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தேட்டரா அந்த மல்டிப்ளெக்ஸ் எல்லாத்துலேயும் போட்டு சபரி தேட்டர் இங்கே அந்த லோக்கல் தேட்டர் வரைக்கும் எல்லாம் அந்த மூவியை போட்டு வச்சுட்டாங்க. க்ரௌடும் வந்துச்சு, நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். அந்த சைடு போகும்போதுலாம் ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் பரவாயில்ல நல்லா ஓட்டிட்டான். அந்த அளவுக்கு அது மேஜிக் தான் சொன்ன மாதிரி. இவ்வளோ லாங் ரன் வந்ததுக்கு தமிழ்ல பெரிய படம் வரல. தமிழ்ல மூவி பெரிய படம் வரலாமா, அதுவும் ரீசன் தானே ப்ரோ. தமிழ்ல சொல்லிக்கிற பெரிய படம் வந்திருந்தா இது இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஓடி இருக்காதுல்ல. அது தெரியலங்க, அது வந்திருந்தா ஓடாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த படம் ஒரு மேஜிக் தாங்க. செகண்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல. அதாவது வாரம் கூட ஒரு பெரிய ஹீரோக்குலாம் வந்து இப்போ மார்க் ஆண்டனி, அதுக்கு முன்னாடி வந்து மாநாடு, இந்த மாதிரி படம்லாம் ஒன்று வாரம் இருக்கும் அந்த ப்ரெஷர். செகண்ட் வீக் கொஞ்சம் குறையும். இது செகண்ட் வீக் தான் வந்து ஓவரா பத்திச்சு, பெட்ரோல் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். சோசியல் மீடியாவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல ஒரு சினிமாக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பா என்னங்க சோசியல் மீடியால சொன்னா பாத்துருவாங்களா, அது கிடையாது. இம்பாக்ட் கரெக்டான ரீச் பண்ணா இருக்கு. ஹெவியா, அதாவது மிக்சடாலாம் வரக்கூடாது, ஹெவி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரணும். அந்த அளவுக்கு இருந்தா சோசியல் மீடியால வச்சா அது உண்மையில இம்பாக்ட் இருக்கு.
வேற யாருங்க? கேக்குதா? ப்ரோ நாளையிலேருந்து கொஞ்சம் பாருங்க ப்ரோ. இந்த ஒரே ஆளுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே 1 மணி நேரம் ஓட்டிடாதீங்க ப்ரோ. ஓகே. அப்படி இருந்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அப்புறம் வேற வேற அந்த பொலிட்டிக்லே வேற வேற டாபிக் அப்படியே பேசினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா என்ன இருக்கும். பண்றது? நமக்கே வராங்க திரும்ப இல்ல உங்களுக்கு போர்டு எனக்கு பேச. தெரியும், எனக்கு அதான் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு போரே அடிக்காத? எனக்கு பேசுனதே திருப்பி பேசுறீங்களே, உங்களுக்கே போர் அடிக்கலைன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல காலையில நீங்க சொல்றீங்களா நேற்று பேசுன மறந்துடுவேன்னு காலைல சொல்றீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி நான் கேட்கறதால எனக்கு அப்படி தெரியுது போல. எனக்கு நான் நேற்று தான் கேட்டு இதே தான் நேற்று பேசுறீங்க, இன்னைக்கு என்ன மறுபடியும் சிஏஏவை எடுத்துட்டு வந்துட்டீங்க. அதை மறுபடியும் இந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல்லையும் ஆரம்பிச்சு. ஸோ இது எப்படி இப்போ புரிஞ்சிக்கிறவங்க ஓகே, புரிஞ்சிக்க மாட்டேன் நீ சொன்னாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறவங்கள நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். அவங்களும் ஏன் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். சரி ஓகே சங்கீஸ் பேஸுக்கு நான் ஏன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். அதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க தாட் அப்படி இருந்தா சொல்றேன். அப்படி இல்லை ப்ரோ, இங்கேதான் அக்சசிபிளா இருக்கு, அதனாலதான் வரானுங்க. அதுதான் சொன்னா இவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன பண்ண முடியும்? இதே திமுக ஸ்பேஸோ பிஜேபி ஸ்பேஸோ போனீங்கன்னா நீங்க எதாவது பேச, பிஜேபினா பிஜேபின்னு பேசிட்டு இருப்பாங்க, திமுகனா திமுக பேசிட்டு இருப்பாங்க. அதான் நீங்க பொறுமையா ஒரு வேலை ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, அதனால சரி அப்படின்னு வந்துடுறாங்க போல. கார்த்தி, அவங்க சிஏ பத்தி பேசும்போது அவங்களுக்கு உண்மையிலே இது தெரியுமா, இல்ல தெரிஞ்சும் தெரியாம, இல்ல இல்ல இது பாதிப்பு இல்ல ஆனா நான் இப்படிதான் பேசுவேன்னு நினைக்கிறாங்களா? அப்ப என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அப்படி நினைக்கிறாங்களா? ஆக்சுவலி இது நம்ம இந்தியன் முஸ்லிம்க்கு இல்லைங்க, அப்படி இல்ல. எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த கருத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதை விட்டு கொடுக்காம பேசுவோம்ல. இப்போ துணிவு வாரிசு வந்துச்சு, நிறைய பேத்துக்கு தெரியும் தேட்டர்ல என்ன படம் ஓடுனுச்சு, எந்த படம் அதிகமான நாள் ஓடுனுச்சு, அதுக்கப்புறம் தெரியும். இப்போ அதுக்கப்புறம் தேட்டர் ஓனர்ஸ்லாம் நிறைய பேர் போட்டுட்டாங்க, வாரிசோட கலெக்ஷன் போட்டாங்க, எல்லாரும் போட்டாங்க, இவங்க அஃபிஷியலாக பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்குமே பாருங்க அவங்க வந்து துணிவு சொல்லுவாங்க, துணிவு தான் வின்னர். ரமேஷ் பல்லாம் பார்த்தீங்கன்னா துணிவு தான் 2023 ஹையஸ்ட் கிராஸ்ன்னு நான் ட்வீட் போடும்போது துணிவு தான் போடுவார். அது அவங்க விட்டு கொடுக்காம ஒரு விஷயத்த பேசுறதுன்னு பேசுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு திரும்ப நம்ம ஒரு ரிப்ளை கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. வேற என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் எல்லாமே. அது சினிமாக்கே அப்படின்னா அரசியல் யோசிச்சு பாருங்களேன். ஏன் அரசியல் கட்சியெல்லாம் டெய்லியும் பிரச்சாரம் பண்ணுறாங்க? அவங்களுக்கு தெரியாதா? அப்போ ஆல்ரெடி பண்ணியாச்சு, இதுதான் ஓட்டு போட போகிறாங்க, போய் டெய்லியும் வந்து தெருவா போயிட்டு இந்தம்மா இதை பார்த்தீங்களா, இது வந்துச்சா அது வந்துச்சான்னு ஏன் பண்ணணும்? திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த சொன்னாதான் இங்க ஓட்டெல்லாம் கன்வெர்ட் ஆகும். அதுவும் கரெக்ட் தான். ஆனா 2019 வரும்போது நானும் அப்படிதான் நினைச்சேன். முஸ்லிம்ஸ் ஏன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு போய் பார்க்கும்போது யாருக்கு பிரச்சனைன்ற போது நம்ம இந்தியன் முஸ்லிம்க்கு இல்ல, ஸோ வெளியேறவங்களுக்கு அவங்களுக்கு தவிர மத்த பண்றாங்க. ஏன்னா 19 வரும்போது நானும் அப்படிதான் நினைச்சேன். ஸோ இங்க இருக்கவங்கலாம் ஏதோ பாதிப்பு இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இப்போதான் தெரிய ஆரம்பிச்சு. ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் செல்வம். எனக்கு என்டிகே பத்தி இப்போ ஒரு கொஸ்டின். ரீசெண்டாக 1 மந்த் முன்னாடி சக்தி மசாலால தமிழ் எழுத்து சின்னதா இருக்குன்ட்டு அவ்வளோ போராட்டம் பண்ணாரு. இப்போ அவர் கட்சியில 2 வேட்பாளருக்கு தமிழே தெரியல, தமிழ் வாசிக்க கூட தெரியல, அவரை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்கீங்க? எல்லாம் முரண்பாடாக கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்களே. அது எல்லா அரசியல் கட்சிக்கும் வருங்க. அந்த நம்ம ஒரு விஷயத்த
பில்டப் பண்ணி பேசும்போது அதுலேருந்து இப்போ பிஜேபி மேலே என்ன விமர்சனம் வைப்பாங்கன்னா, அவங்க வந்து டைனாஸ்டி பாலிடிக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பேசுவாங்க. குடும்ப அரசியல் இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக பேசுவாங்க. ஆனால் அதுலேயே வந்து இவர் நிறுத்திட்டாரு, அவர் நிறுத்திட்டாரு. இப்போ அவங்க பேசுறது வந்து திமுகவுக்கு எதிராக வந்து குடும்ப அரசியல்னு பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் மட்டும் என்ன யோகியமா? நீங்கள் ஒருத்தரை கொண்டு வந்துருக்கீங்களா, அவரை கொண்டு வந்துருக்கீங்களா, அவர் பையன் நிற்கிறாருல, இவர் பையன் நிற்கிறாருல அப்படின்னு பேசுவாங்க. அது எல்லா அரசியல் கட்சியுமே அது தப்பு பண்ணும். அதை பேசதான் செய்வாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று தமிழ் தெரியணும் தெரிய தேவையில்ல அப்படின்றதெல்லாம் வந்து பழைய கதைங்க. இப்போ நீங்களும் நானுமே சொல்கிறேன், ஒரு 2 பக்கம் நம்மக்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழை சத்தியமாக படிக்க முடியாது. நிறைய பேத்தால படிக்க முடியாதுங்க. மனசுக்குள்ள படிக்கணும்னா படிச்சிடலாம். படித்து வெளியில் வந்து அப்படியே சொல்லணும் அப்படின்னா மைக்கில் சொல்லு, இல்லை படித்து அப்படியே படித்து காட்டு அப்படின்னா படிக்க முடியாது. ஏன்னா நமக்கு அந்த ப்ராக்டிஸே போயிடுச்சு. ஆனா அவர் வந்து தமிழ்னு ஹைலைட் பண்ணி பேசும்போது இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்கதான் செய்வாங்க. என்ன பண்ண முடியும்? பட் இது ஒரு பெரிய குரலாம் கிடையாது. ஓகே ஓகே. நானே தமிழ் டைப் பண்ணும் போதெல்லாம் நான் ஏகப்பட்ட மிஸ்டேக் வருங்க. நான் வந்து ஒரு டைம் டைப் பண்ணிட்டு 2 டைம் டைப் பண்ணி துணைக்கால் போடுறதுக்கு இந்த 2 சொல்லி நான் போடுறதா, 3 சொல்லி நான் போடுறதா, அதெல்லாம் மாற்றி மாற்றி தான் போடுவேன். ஏதோ ஒன்று. ஏன்னா தமிழ் ப்ராக்டிஸ்ல இல்லைல்ல, தமிழ் எழுத படிக்கிறதுலாம் ரொம்ப கம்மியாயிருச்சு இல்லை நம்மகிட்ட. இப்ப நவோதயா பள்ளிய இப்ப இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இருக்கு ஸ்டடி சிஸ்டம். நவோதயாவை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதா தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டில் பண்ணலாம். தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணாமல் இருக்காங்க அவங்க, வேணான்னு. அதான் ஏன் அது நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே. இப்ப சிபிஎஸ்சி படிக்க முடியாதவங்க இதுல போய் படிப்பாங்க. இருக்கதான் செய்யும். கேட்டா அங்க ஹிந்தி படிச்சிருவாங்கன்றாங்க இவங்க. அப்புறம் எந்த ஸ்கூல்ல ஹிந்தி இல்லை அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து குலக்கல்விம்பாங்க. என்னென்னவோ சொல்லுவாங்க, உருட்டுவாங்க. ஆனா அதுக்கான பாயிண்டே இருக்காது அவங்க கிட்ட. என்ன பண்ண முடியும்? அப்போஸ் பண்ணணும், அப்போஸ் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. சன் நியூஸ் இதுல இந்த ட்விட்டர் பேஜ் எல்லாம் பாத்தீங்களா? அவங்க மீம் பேஜாவே மாறிட்டாங்க போல. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் மீம் பேஜா மாறிட்டாங்க, ஃபேக் நியூஸ் போடுறாங்க. அடிக்கிறதுல ஏதோ ஒரு இதுக்கு போட்டா சன் நியூஸ்ல என்னங்க எதிர்பார்க்க முடியும்? என்ன எதிர்பார்க்க முடியும் நீங்க சன் நியூஸ்ல? சன் நியூஸ் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ எலெக்ஷன் வந்ததால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பார்ட்டியுமே ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் எல்லாரையுமே சொல்றேன், ஏடிஎம்கே, என்டிகே, பிஜேபி எல்லாருமே ஏதோ ஒன்று போட்டு, அமமுக கூட நினைக்கிறேன், அவங்கள கூட எது போட்டாலுமே அந்த மாதிரி ஒரு இது பண்ணி பேக்ரவுண்ட் போட்டு அந்த மாதிரி தான், அந்த மீம் பேஜ் மாதிரியே தான் அது ஆயிடுச்சு இப்போ. ஆமா, அது வேற. அதுதான் வந்து அதிகமா தூக்கிட்டு வருவாங்க இவங்க. நடுநிலைமையா பேசுறவங்க எல்லாருமே அதான் தூக்கிட்டு வருவாங்க. இன்னொன்று சோசியல் மீடியால இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா ஹெட்லைன்ஸ் மட்டும் பாக்குறது. ஏதோ ஒரு இன்டர்வியூல யாரோ ஒருத்தர் பேசியிருப்பாங்க, அதை விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு இங்கே ஹெட்லைன்ஸில் வந்து 4 வார்த்தை போட்டாங்கன்னா அந்த 4 வார்த்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க. நம்மளுமே அதை பண்ணுறோம், ஓகேவா? நம்மளுமே இதெல்லாம் சொல்ல மாட்டேன். நம்மளுமே டக்குன்னு பார்த்துட்டோன்னே கமெண்ட் பண்ணுவோம் ஏதாவது. அது இங்கே அப்படி தான் இருக்குது. நமக்கு டைம் இருக்காதுல்ல, எல்லாரும் போய் எல்லாரும் இன்டர்வியூ பார்க்கணும், டைம் இருக்காது. இப்போ அது வந்து அந்த நியூஸுக்கு எந்த அளவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நார்மலா ஃபீல்ட்ல போய் ஓட்டு கேட்கறதுக்கும் சோசியல் மீடியால ஓட்டு எப்படி போடுறாங்கன்றது புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஓட்டு போறதை வந்து நான் ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், நான் வந்து சாகிற வரைக்கும் திமுக தான், சாகிற வரைக்கும் அதிமுக தான் அப்படி இருக்கவன் எந்த காலத்துலையும் மாற மாட்டான். திமுகவை பத்தி அவங்ககிட்ட 1000 குறை சொல்லுங்க, அவன் மாற மாட்டான். அதிமுகவை பத்தி அவன்கிட்ட 1000 குறை சொல்லுங்க, மாற மாட்டான். அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அவங்க எப்பயுமே போடுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா லோக்கல்ல வந்து மாவட்ட செயலாளரோ இல்லை அவங்க ரொம்ப வருஷமா அந்த கட்சிக்கு ஃபாலோவராக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் அந்த கட்சியில் இருப்பாங்க, அவங்க அண்ணன் அந்த கட்சியில் ஏதோ ஒரு சின்ன போஸ்டிங்கில் இருப்பான்,
ஒரு நகரமன்ற உறுப்பினர் அந்த மாதிரிலாம் இருப்பான். ஸோ அப்படியான கோர் ஓட்டை வந்து 25% 2 கட்சிக்குமே மினிமம் இருக்கு. அதில் வந்து குறையவே இல்லை. அந்த 25 ஏன் சொல்கிறேன்னு சண்டைக்கு வராதிங்க. அவங்க லீஸ்ட்டை வாங்கின ஓட்டு அதுதான். திமுகவும் லீஸ்ட்டாக வாங்கின ஓட்டு, ரொம்ப மைனஸில் இருக்கும்போது வாங்கின ஓட்டு. அதிமுக அதுக்கு மேலே வாங்கியிருக்கு. அதிமுக 25 கம்மியெல்லாம் வந்ததில்லை, அதுக்கு மேலே தான் வந்திருக்கு. அதுக்கான ஓட்டு எப்பயுமே இருக்கும். அதை தாண்டி மீந்தி இருக்க ஓட்டு எல்லாமே என்னன்னா இந்த சோஷியல் மீடியாவை பார்த்துக்கிட்டோ இதை பார்த்துட்டோ எல்லாம் மாறாது. அது இந்த டைமில் இதெல்லாம் வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்துட்டுலாம் மாறாது. அவங்க உண்மையிலேயே வந்து யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் இருக்காங்களா ப்ரோ, அவங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாங்க. இந்த ஓல்டா அவங்கெல்லாம் ஓகே. இப்போ நியூவாக வராங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், செகண்ட் டைம் ஓட்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கேண்டிடேட் பார்ப்பாங்க, இல்லை நியூவாக யாராச்சும் வராங்க அந்த மாதிரி பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதனால தான் எம்என்எம்கே ஸ்டார்டிங்கில் ஹையஸ்ட் ஓட்டு விழுந்தது. கொஞ்சம் விழுந்ததுக்குலாம் ரீசன் தானே, புதுசாக யாராச்சும் வராங்கன்னு. அந்த அந்த பர்சன்டேஜ் புதுசாக வரவங்க எல்லாருக்குமே ஓட்டு வரும். புதுசாக வரவங்களுக்கு எப்பயுமே ஓட்டு இருக்கு. 10% வந்து புதுசாக யார் வந்தாலும் ஓட்டு வரும். அது எம்என்எம்க்கு இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது. ஏன்னா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே மனசுல என்ன இருக்குன்னா திமுக அதிமுக வேணாம், பிஜேபி காங்கிரஸ் வேணாம், புதுசாக யாராவது வந்தா ஓட்டு போடுவோம் அந்த மாதிரி இருக்கும். இல்லை 2 பேருமே இருக்கா, அது ஆல்டர்னேட் அந்த மாதிரி. இப்போ ஏப்ரல் 19 நடக்க போதில்ல தமிழ்நாடு எலெக்ஷனு. எனக்கு தெரிஞ்சு கேம்பெயின்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான், ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸட். ஆல்ரெடி எல்லாம் மைண்ட் செட் ஆயிட்டாங்க யாருக்கு யாருக்கு ஓட்டு போடணும். இப்போ நடக்கிற கேம்பெயின்லாம் வந்து பெரிய இம்பாக்டும் கொடுக்காது. இதுக்கப்புறம் ஓட்டு மாறதும் ஒன்றும் மாறாது. ஓகேவா? இப்போ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். நீயா நான் இப்போ ட்ரம்ப் கார்டா எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இவங்க அவங்கள போடுறது, அந்த நியூஸ் போடுறது வச்சு கொஞ்சம் டீக்ரேட் பண்றது அந்த மாதிரி. அதனால இப்போ ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. அதனாலலாம் பெருசாலாம் மாறாதுங்க. இப்போ என்கிட்டயே வந்து விஜய் ஃபேன்ஸை வந்து நான் அவங்க திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. உனக்கு இருக்க ஃபாலோவர்ஸ்ல 80% பேர் வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. அதான் திட்டினாங்க. சரி ஓகே, என்னை அன்ஃபாலோ பண்ணுங்கன்னு அவங்க ட்வீட் போட்டாங்க. நானுமே இதை ட்வீட் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த ட்வீட்டை மொத்தம் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க தெரியுமா? நான் அந்த ட்வீட்டை போட்டேன்ல, அதை மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. 1.5 லட்சம் பேர் அந்த ட்வீட்டை மட்டும் பார்த்தது. ஓகேவா? எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் குறைஞ்சது 1000-லேருந்து 1500-குள்ளதான் இருக்கு. அது ஆமாமா, அது எல்லாமே குறையும் சொல்ல. நானே சொல்றேன், எனக்கு இருக்க ஃபாலோவர்ஸ்ல வந்து மேக்ஸிமம் 60-70% வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் இருக்கும். எல்லாமே வந்து நம்ம சொல்றது எல்லாமே போய் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிலாம் ஆகாது. சோஷியல் மீடியாவை பார்த்துட்டே வந்து எல்லாருமே மைண்ட் செட் மாறிடுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இருக்கும், இது வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப மினிமம்ங்க. சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் தான். ஆல்ரெடி எல்லாரும் ஒரு முன்னுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுல வந்து சண்டை போட்டுக்குவாங்களே தவிர இதை பார்த்துட்டு மாறுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவ்வளவுதான். இந்த ஸ்பேஸ்லயே நம்ம பேசலாம் கேட்டு மிஞ்சி போனாம 100 பேர் மாறி இருப்பாங்க. அவ்வளவுதான். அதிகபட்சம் 100-150 பேர் மாறி இருப்பாங்க. அவ்வளவுதான். அவனுக்குமே அந்த இதுல வந்து கொஞ்சம் உடன்பட இருந்தா மட்டும்தான் அதை கேட்பான். இல்லைன்னா நம்மளை திட்டிட்டு போயிடுவான். அது அன்ஃபாலோ பண்றவங்க அதை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டீங்கல்ல. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்க வேண்டியதுதான். நமக்கு நல்லது தானே. திட்டுறவங்க நமக்கு அபியூஸ் பண்றவங்க என்னைக்குமே நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மற்ற நியூட்ரலா ஜென்யூனா இருக்க விஜய் ஃபேன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணா போதும். அவங்க நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க அந்த ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் சொன்னாங்க. நிறைய பேர் ஏதோ கால் பண்ணி சொன்னாங்களா? கால் பண்ணல, நிறைய பேர் ட்வீட்டே போட்டாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. ஒருத்தர்லாம் எனக்கு ஒரு 15-20 லைனுக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சுட்டாரு. நான் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒன்று அனுப்பிச்சாரு. அதெல்லாம் படிக்கும் போது வந்து சரி ஓகே, என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட இப்படி எதிர்பார்க்கல, அதனாலதான் நான் பண்ணது தப்பு. சரி ஓகே, நம்ம பண்ணது தப்பு, அந்த ட்வீட் போட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்வீட் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு சரி ஓகே இது வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு பிடிக்கல போல. அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்ல இருக்காங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. திமுக சப்போர்ட் பண்ணிட்டோமா?
இல்ல அது இண்டிவிஜுவலோட சாய்ஸ் தானே, அது ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு இருக்கு ஆப்ஷன் வந்து திமுக, அதிமுக, பிஜேபி 3 கட்சி தான் இருக்கு. இந்த 3ல ஏதோ ஒரு ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கணும். எது தேர்ந்தெடுத்தாலும் திட்டத்துக்கு ஒரு கூட்டம் வரும். திமுக சப்போர்ட் பண்ணாலுமே இவங்க இந்த டாக்டர் 2Gல வெளியே ஊத்தி டாக்டர் 2Gல பிரசாந்த் மாதிரி பண்றீங்க. அவரை பாத்தீங்களா? எல்லாரும் கூட வம்பிழுத்து இன்னைக்கு ஒரு நாள் திமுக, ஒரு நாள் ஏடிஎம்கே, ஒரு நாள் பிஜேபி எல்லா ஐட்டையும் போட்டு எல்லாரும் திமுக திட்டம், அடுத்த நாள் ஃபுல்லா பிஜேபி திட்டம், அதுக்கு அடுத்த நாள் ஃபுல்லா ஏடிஎம்கே திட்டம், எல்லாருக்கும் பொதுவா பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து திமுக சப்போர்ட் பண்ணேன். பாக்குறேன். அதான் அப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பிரச்சனையா தான் எல்லாத்துக்கும் கீழே வந்து திட்டுவானுங்க. திட்ட குரூப் வந்துடும். இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக 100 பேர் வந்துருவான். திட்டுறதுக்கு 100 பேர் இருந்தாலும் சப்போர்ட் பண்றதுக்காக வந்துருவான். அப்படி நீங்க வந்து டெய்லி நான் திட்டுவேன், எல்லாத்தையும் திட்டுவேன் அப்படின்னு இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லா இடத்துல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல. இல்ல அவரு வந்து என்டிகே சப்போர்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். அவர் எந்த ட்வீட் போட்டாலுமே காசு வாங்கிக்க கமெண்ட் வருது. அரசியல் எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுக்கோங்க. அரசியல் அப்ப ஏன் நம்ம வந்து இத பேசினாலே எப்படி சண்டைதான் வரும்னு தெரியும். நான் 3 கட்சி தான் இருக்கு. அந்த 3 கட்சியில எந்த கட்சிக்கு ஸ்டாண்ட் எடுத்தாலும் திட்டு விழுவோம். நமக்கு திமுக சப்போர்ட் பண்ணிதான் டாக்டர் 2Gல என்ன கழுவி ஊத்திருப்பாரு. நேரம் என்ன வந்து ப்ரோன்னு நீ பேசுறாரு. அது திமுக என்ன சப்போர்ட் பண்ணி பேசுனா டாக்டர் 2G, விஜய் ஸ்ரீராமு இவங்கெல்லாம் வந்து நம்மளை வச்சு செஞ்சிருப்பாங்க. இந்த ஹேமந்த் யாரு இன்னொருத்தரோட கோழி மசாலா ஹேமந்த் இவங்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்திருப்பேன். அறிவொளி மாதிரி ஆளுங்கிட்டலாம் வந்து சப்போர்ட் வாங்கியிருப்பேன். அவ்வளவுதான். அதுதான் ப்ரோ, இந்த மாதிரி பண்ணி மாற்றத்துக்கு சரி நம்ம இந்த மாதிரி பண்ணா நம்ம கொஞ்சம் ஜென்யூனா இருக்கலாம்னு காட்டுறதுக்கு அவர் பண்ணிட்டு அவர் என்டிகே சப்போர்ட் பண்ண உடனே அங்க மாட்டிக்கிட்டாரு. மற்ற 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க இப்போ. அது எப்பயுமே இருக்குங்க அரசியல் சண்டை. அது தீராத சண்டை, ஒன்றும் பண்ண முடியாது. அது எல்லாமே இப்ப மூவி வேற எதுவும் இல்ல. நான் வந்து இப்ப சினிமா பேசினாலே யாரும் கேட்க போறது இல்ல. நீங்க ஹாட் டாபிக் அரசியல் தான், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சித்தாந்த சண்டை எல்லாம் வந்து இப்ப இல்ல. அது ஒரு 1000-2000 வருஷமா மனுஷன் எந்த காலத்துல இருந்து இருக்கானா அப்பையில இருந்து இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. நீ சொல்றது இருந்ததோட இப்ப பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்கு. ஆமா, நீங்க ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டீங்கல்ல எல்லாரும், அதனால சண்டை தேவைதான். ஏடிஎம்கே சைடு இருந்து இப்போ நல்லா ஃபைட் கொடுக்க வரானுக்கு ப்ரோ. ஆமாமா, நான் அதான் சொன்னேன். எடப்பாடி வந்து ஓரளவு அவர் பேசுறதெல்லாம் வந்து நல்லாவே பேசிட்டு இருக்காரு ஸ்டேஜ்ல. இப்போ ப்ரோ நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்சம் இதாதான் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம முன்னாடி இருந்ததுக்கு நானே ரொம்ப எதுவும் பேசவே மாட்டேங்கிறாரு. இப்போ கேம்பெயின் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓகே ஏடிஎம்கே நல்லா கொஞ்சம் உதயநாளெல்லாம் புரட்டி எடுக்கிறாரு. ஆமா, அவரு போட்டோ காட்டினா இவரும் வந்துட்டாரு. முன்னாடிலாம் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. ஆமா, அந்த அளவுக்கு போன எலெக்ஷன்ல அந்த அளவுக்கு இல்ல. அவரு இந்த எலெக்ஷன் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல ஒருவேளை அவங்க டிஎம்கே விசஸ் பிஜேபின்னு வந்துருங்கிறதுனால அவங்க அந்த இது வரக்கூடாது, எப்பவுமே நம்ம தான். ஸோ அதனால அவங்களும் கொஞ்சம் இப்போ அக்ரெசிவா இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே சைலண்டா விட்டா நமக்கு ஓட்டு வந்துடும் அப்படின்னு அவங்க அப்படியே விடுறதுக்கு தயாரா இல்லை போல. அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளும் ஃபைட் கொடுப்போம் அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா தான் அது. வேற வழி இல்லையாங்க, அது பண்ணிதான் ஆகணும். ஆமா கண்டிப்பா. 26ல 2 பேரும் சேர்ந்தாதான் வின் பண்ண முடியும்னா சேர்ந்துருவாங்க 26ல. இப்போ வந்து அது எல்லாமே 2024 எலெக்ஷன் பொறுத்துதான் இருக்கு. அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் பொறுத்துதான் சேரலாமா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதான் இப்ப அடிச்சுக்கிறாங்க. 26ல எல்லாமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க சொல்ல முடியாது. இப்ப பிஜேபி 15னா ஒரு டாக்கிங் பாயிண்டா வந்துருவாங்க. அது ஆமா 24. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இப்படி பேசுறாங்க 26ல திரும்ப மாத்தி பேசுறாங்கன்னா இன்னும் ட்ரால தான் ஆகும். அதுதான் எனக்கு இப்போ 24க்கு அப்புறம் இப்போ இன்னொரு பார்ட்டி, இப்போ விஜயோட பார்ட்டி வந்துட்டு அப்புறம் அப்போ எப்படி ப்ரோ ஓட் ஷேரிங் இருக்கும்?
இப்படியே சண்டை போட வேண்டியதான் நம்ம. என்னப்பா இன்னும் இனி இப்ப இன்னும் இந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்கா, இன்னும் முரட்டத்தனமா இருக்கும் அப்ப. ஆமா ஆமா அப்படி இல்ல, நான் ஏடிஎம்கே கம்மியாயிட்டான்னு நினைச்சேன். இப்ப அவங்களும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது யாரும் கொஞ்சம் கம்மியா இருக்க மாட்டேன். நான் என்ன நினைச்சேன், ஏடிஎம்கே சரி கொஞ்சம் டல் ஆயிட்டா சரி வர்றப்போ கொஞ்சம் நமக்கு இதுல இதுல நிறைய டிவி கேக்காரங்க வந்து ஏடிஎம்கேக்கெல்லாம் வந்து அண்ணாமலை மேல இருக்க வெறுப்புல வந்து ஏடிஎம்கேக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏடிஎம்கேவும் வந்துருச்சுன்னா உங்களுக்கெல்லாம் பயங்கரமான கடுமையான போட்டிங்க. அது திமுக ஒரு பக்கம், ஏடிஎம்கே ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம், என்டிகே ஒரு பக்கம், அதுக்கப்புறம் விஜய் கட்சி ஒரு பக்கம்னா என்ன வருது? யாருமே ஜெயிக்க முடியாது. அவங்க திமுகவுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கும். அவங்களுக்குமே வந்து போட்டி தான். இவங்க 2 பேரும் ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் கூட்டணி ஒருவேளை அமைஞ்சிச்சுன்னா 2024 அமைஞ்சிருச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸா இருக்கும், அது ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸா இருக்கும். அது அமைஞ்சிருச்சுன்னா டிவிகேக்கு டஃப் ஃபைட்டா இருக்கும் ரொம்ப. அது தெரியாம இவங்க அண்ணாமலை மேல இருக்க வன்மத்துல வந்து இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சிம்பிள் லாஜிக் என்னன்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 4 பேர், நம்பர் 3, நம்பர் 4 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, நீங்க நம்பர் 2க்கு போகணும் அப்படின்னா அந்த நம்பர் 3 நம்பர் 4 ஜெயிச்சுட்டு போகணும். அப்படிலாம் நம்பர் 3 நம்பர் 4 ஆட்டத்திலே இல்லைன்னா நீங்க நம்பர் 2க்கு போயிருவீங்க ஆட்டோமேட்டிக்கா. அந்த மாதிரி சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் பார்த்தேன். அந்த மாதிரி சான்ஸ் தான். அந்த மாதிரி சான்ஸ் எப்போ உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து இந்த ஆட்டத்துல வந்து வெளில போனா மட்டும் தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, இந்த டிவிகே குரூப்புக்கு தான் எந்த அவங்களுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது, இதுவும் கிடையாது. அவங்க திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாம ஏடிஎம்கேக்கு மட்டும் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க இன்னைக்கு. என்ன காரணம் தெரியுமா? ஒண்ணுமே கிடையாதுங்க. யாரோ 2 பேர் போடுவாங்க எடுத்துட்டு, இவங்க எல்லாருமே அதுக்கு பின்னாடியே போயிட்டு சூப்பருங்க, ஓகே சூப்பர் எடுத்து ஃபாலோ பண்றாங்க. நான் பிஜேபி எதிர்க்கிறேன். சரி, இவங்க 2 பேரும் நாளைக்கு சேர்ந்துட்டாங்க. இண்டிவிஜுவல் சாய்ஸா இருக்கலாம் ப்ரோ அவங்களுக்கு. அதுதாங்க இண்டிவிஜுவல் சாய்ஸ் தாங்க. பட் இந்த எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, டிவிக்கே ஒரு கரெக்டான நிலைப்பாடு இந்த எலெக்ஷன்ல சொல்லாதனாலதான் இந்த பிரச்சனை இருக்கு. விஜய் வந்து எலெக்ஷன் முன்னாடி ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? யாருக்கும் ஆதரவு இல்லை. இல்ல இது இல்ல எலெக்ஷன் என்ன 20 நாள்ல எலெக்ஷன் இருக்குல்ல, இதுக்கப்புறம் என்ன? இல்ல இப்போ சொல்றோம் 10 days 15 days முன்னாடி எலெக்ஷனே முடிஞ்சிடும். அதுக்குள்ள 20 நாள் தானே இருக்கு. அப்படின்னா இல்ல ப்ரோ, இதுக்கப்புறம் தெரியல வர சான்ஸ் இருக்கான்னு. கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். சேலம்ல யார் ப்ரோ வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு? அப்புறம் கேண்டிடேட்டா உங்களுக்கு யார் பெட்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது பாத்தீங்களா? இல்ல சேலத்துல வந்து ஈஸியா வந்து திமுக வின் பண்றதுக்கு சான்ஸ் அதிகம். சேலத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தான் ஸ்ட்ராங். அங்க எடப்பாடிக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இருக்கு அங்க. ஆனா என்னன்னா, பாமக கொஞ்சம் ஓட்டை பிரிப்பாங்க. அவங்க ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டை பிரிச்சிட்டாங்கன்னா கூட வின்னிங் அந்த மார்ஜின் வந்து ஈஸியா வந்து டிஎம்கே. சேலம்ல யூஸ்வலா வந்துட்டு இந்த பிஎம்கே விட இந்த ஏடிஎம்கே தானே கொஞ்சம் அதிகமா இருக்கும் யூஸ்வலா இருக்கிறது. பட் இப்போ பிஜேபி வந்து டைரக்டா நிக்கிறதுக்கும் இப்போ அலைன்ஸ்ல நிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பிஜேபி டைரக்டா இருந்தா இப்போ நீங்க சொல்ற அந்த ஓட் ஷேரிங் அது டைரக்டா இல்ல. இப்போ அது பிரச்சனை தானே. அதனால பாமகவுக்கு போறது மறுபடியும் ஏடிஎம்கே வந்து மறுபடியும் டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி தான் டஃபா வரும். இப்போ பிஜேபி வந்திருந்தா ஓகே. அவங்க அலைன்ஸ் இப்போ பிஎம்கே போட்டதான் எனக்கு தெரிஞ்ச இஷ்யூன்னு நினைக்கிறேன். இந்த சைட்ல போடுது. தர்மபுரியில் அவங்க ஸ்ட்ராங். சேலம்ல அலைன்ஸ்ல வந்து நீங்க அலைன்ஸ் வந்து ஒரு கூட்டணி கட்சி வைக்கும் போது அந்த மாதிரி ஒரு சில தொகுதியை விட்டு கொடுக்க தான் வேணும். ஒரு சில தொகுதியில இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேலூர்ல இல்லைங்க, வேலூர்ல கடலூர்ல பெனிஃபிட் வரும். அது கொடுக்கலாம். ஓகே, அப்ப அவங்களுக்கு எங்க கொடுப்பீங்க? பாமக இருக்கிறதே அந்த வட மாநிலம் மட்டும் தான், வட மாவட்டம் தான். இல்ல இங்க கொஞ்சம் இங்க இல்ல, இங்க உங்களுக்கு தெரியும் இங்க பிஜேபி இருந்ததே இல்லை. இப்போ ரீசெண்டா இவங்க இந்த எண் மக்கள் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாம் உறுப்பினர்லாம் சேர்த்திட்டு இருந்தாங்க பக்கத்துலயே. ஸோ கொஞ்சம் அவங்க இங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பிஎம்கே தூக்கி கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அதனால இங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வருமானு தெரியாது இல்ல. அதனாலதான் திமுக ஜெயிச்சுன்னு சொல்றேன் ஈஸியா. ஓகே ஓகே.
சேலத்துல வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கிறதுக்கு ரீசன் தான். கேண்டிடேட்டா பார்த்தா உங்களுக்கு எது ப்ரோ? நீங்க யாரும் சூஸ் பண்ணலையா? இன்னும் முடிவு பண்ணல ப்ரோ. அதான் ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. இப்ப 40 தொகுதி இருக்குல்ல ப்ரோ, அதுல வந்து இப்ப தேனியில வந்து இப்ப டிடிவி நிக்கிறாரு. அப்ப அவருக்கு அங்க இவிஎம் மிஷின்ல குக்கர் சின்னம் இருக்குமா இல்ல பிஜேபி தாமரை குக்கர் தான் இருக்கும். தாமரை இருக்காது, குக்கர் தான் இருக்கும். தேனியில சான்ஸ் இருக்கா ப்ரோ? தேனியில கன்ஃபார்ம் ஒரு ஜெயிச்சுட்டு இருக்கும். டிடிவி சொல்றீங்களா? ஆமா. ஏன் அப்படின்னா அங்க நிக்கிறது வந்து தங்கத்தமிழ்ச்சன் நிக்கிறாரு. அவரே டிடிவி ஆள் தான். அதான் பட் இப்ப டிஎம்கே சிம்பிள்ல நிக்கிறாரு நினைக்கிறேன். அதான் இப்ப அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து அவர் டிடிவியோட கட்சியில அங்க இன்னும் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. இப்ப திமுக வந்துட்டு அவர் அங்க நிக்கிறாரு. அங்க ஏடிஎம்கேக்கு பெரிய ஓட் பேங்க் இருக்காது. ஏன் என்ன காரணம் அப்படின்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் அவங்கலாம் இருக்கிறதுனால எல்லா அதிமுககாரங்களும் அங்க வந்து தேவர் பெல்ட் அதிகம்ன்றதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுகன்றது சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் தான். தேனி அந்த சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்க வந்து ரெட்டலை அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அதிமுகனா டிடிவி, அதிமுகனா ஓபிஎஸ், அதிமுக சசிகலா, அந்த மாதிரி தான். அது வந்து தேவர் பெல்ட் அப்படின்ற முக்குருத்தொரு பெல்ட். அதனால ஒன்று டிடிவி போன டைமே 1.5 லட்சம் ஓட்டு எடுத்துட்டாரு அங்க ஈஸியா. இன்னொன்று ஆப்போனண்ட்ல இருக்க கேண்டிடேட் வந்து தங்கத்தமிழ்ச்சன் நிற்கிறாருல, அவருமே அதிமுக ஆளு, ஏற்கனவே இருந்த அதிமுக ஆளு. இன்னொன்று டிடிவியோட ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி தான் அவரு. அதனால ஈஸியா டிடிவிக்கு வந்து சிம்பிள் ஒரு இஷ்யூவா இருக்குல்ல ப்ரோ உங்களுக்கு? அந்த அது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. அவரு அதெல்லாம் வந்து குக்கரை கொண்டு போய் எப்படி ஆர்கனைஸ்ல சேர்த்தாங்களோ அந்த மாதிரி சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி. இது பாத்தீங்களா இந்த ராமநாதபுரத்துல ஓபிஎஸ்ன்ட்டு 5 பேர் போட்டாங்களாம். அது எப்பயுமே யூஸ்வலா எலெக்ஷன் நடக்கிறது தான். எல்லாம் நிறைய எலெக்ஷன் நடக்கும் அந்த மாதிரி. இல்ல இது சுயேட்சையா நிக்கிறதால அந்த ப்ராப்ளம் அப்படிதானே? அந்த அது பழைய டெக்னிக் தான். அது எல்லா இடத்துலயுமே அதை பண்ணுவாங்க. ஒரே பேரை போட்டு 2 பேர் பதில் நிப்பாங்க, 3 பேர் நிப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். தானே போடுவாங்க. இப்போ குழப்பத்திலேயே நிறைய பேர் மாத்தி போட்டுருவானுங்கல்ல. சிம்பிள் தாங்க மெயின். ஆனா தெரியாதுல்ல, நம்ம திடீர்னு போய் பன்னீர்செல்வம்னு ஒரு 4 பேர் இருக்க இடத்துல வந்து யாருன்னு தெரியாம மாத்தி போட்டு ஒரு 500 ஓட்டு அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா 500 ஓட்டு மாறிடுச்சுன்னா லைனா ஆர்டரா வச்சிருந்தாங்கன்னா மாட்டிக்குவாங்கல்ல. அது நடக்காது. அந்த மாதிரி பிளான் பண்ணி தானே ப்ரோ நான் பண்ணிருக்காங்க. இது அது ஏங்க அது எப்பயுமே பண்ணுவாங்க. இப்ப இல்ல, அது ரொம்ப நாளாவே எலெக்ஷன்ல வந்து அரசியல்ல அது பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் அது பண்ணிட்டு இருக்காங்க. அது புது டெக்னிக்லாம் கிடையாதுங்க. அது ரொம்ப பழைய எம்ஜிஆர் காலத்து டெக்னிக். அது யூஸ் இருக்கும்ல, அதனால அந்த மாதிரி அந்த ஒரு 300 ஓட்டு 400 ஓட்டு 500 ஓட்டு மாறுறதுதான், வேற என்ன. அங்க எப்படி தனியா இருக்கிறதால அங்க சான்ஸ் எப்படி ப்ரோ? ராம்நாட்லயுமே ராம்நாடு, தேனி, விருதுநகர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் எல்லா இடத்துலயுமே டிடிவிக்கு ஒரு 1 லட்சம் ஓட்டம் வாங்கியிருக்காரு டிடிவி 2019. அது எதுவுமே டிடிவி ஓட்டா நீங்க பார்க்க தேவையில்ல. டிடிவிக்கு ஓட் பேங்க் கிடையாது. அது எல்லாமே சொல்றீங்களா? அந்த சவுத்துல இருக்க எல்லா தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அவங்க அங்க மட்டும் தான் வாங்கியிருப்பாங்க, வேற எங்கேயும் வாங்கியிருக்க மாட்டாங்க. அது எல்லாமே தேவர் ஓட்டு. தேவர் கம்யூனிட்டி டிடிவிக்கு அவங்களுக்கு ஒன்று ஏடிஎம்கே ஓட்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி தேவர் கம்யூனிட்டி ஓட்டா தான் இருக்கும், இல்லைன்னா டிடிவி ஓட்டா இருக்கும், அந்த முக்குடத்தோர் பில்ட் ஓட்டா இருக்கும். அது எல்லாமே 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல. அந்த 1 லட்சம் ஓட்டு வந்து இந்த தொகுதி எல்லாத்துலயுமே திரும்ப இவங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம், ஈஸியா. இதுக்கு மேல பிஜேபியோட ஓட்டு, அதுக்கு மேல இப்ப பிஜேபி கேம்பெயினுக்கான ஓட்டு, இதெல்லாம் சேர்ந்து வரணும். சேர்ந்து வரும்போது இந்த இடத்துலலாம் வந்து அவங்க ஈஸியா 2ஆம் தரங்க, கன்ஃபார்ம் 2ஆம் தரம். சவுத்துல இருக்க எல்லா தொகுதியிலும் 2ஆம் தரம். பட் சீட்ஸ் வந்து அது வந்து ஏடிஎம்கே எவ்வளவு ஓட்டு பிரிக்குதோ அதை பொறுத்து இருக்கு. அவங்க கேம்பெயின் பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்றீங்களா இப்போ பண்றது? இது அது ஏடிஎம்கே எவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்களோ அதை பொறுத்து இருக்கு. இல்ல இப்போ ஒரு தொகுதியில 10 லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
4 லட்சம் ஓட்டு இவங்களுக்கு, 4 லட்சம் ஓட்டு இருக்கு. ஏடிஎம்கே வந்து 2 லட்சம் ஓட்டு தான் எடுக்குது அப்படின்னா டிஎம்கே 4.5 லட்சம் வாங்கிச்சுன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஆனால் ஏடிஎம்கே வந்து ரொம்ப கம்மியாக எடுக்குதுன்னா ஏடிஎம்கே ஓட்டு எல்லாமே வந்து இவங்களுக்கு தான் போகும். ஏடிஎம்கே ஓட்டு குறைய குறைய அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு சேரும் அப்படின்னா பிஜேபி அலைன்ஸு, டிடிவி, ஓபிஎஸ் அலைன்ஸ் தான் போய் சேரும். ஏடிஎம்கே ஓட்டு குறைய குறைய இவங்களோட ஓட்டு கூடும் சவுத்தில் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தால். ஸோ அப்படி ஏடிஎம்கே ஓட்டு எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அந்த இடத்துல இவங்களோட ஓட்டு கூடும்போது இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சவுத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே செகண்ட் இடம் வந்துருவாங்க, ஈஸியாக வந்துருவாங்க. அந்த மொத இடத்துக்கு வந்துடுறது, மொத இடத்துக்கு வர்றது வந்து ஏடிஎம்கே ஓட்டு எவ்வளவு குறையுறது பொறுத்து இருக்கு. டிடிவிக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அப்ப ஸ்பிளிட் ஆகிறதே இப்போ ரீசன். இப்போ ஸ்பிளிட் ஆகிறதுனால டிஎம்கேக்கு அந்த டைம்ல ஸ்பிளிட் ஆயிட்டா ஈஸியா அவங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த இடத்துல எல்லாம். ஆமா, ஏடிஎம்கே நிறைய ஸ்பிளிட் பண்ணிச்சுன்னா டிஎம்கே ஜெயிச்சிரும். ஏடிஎம்கே ஸ்பிளிட் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா பிஜேபி சான்ஸ் இருக்காங்க. பிஜேபி அலைன்ஸ் ஏடிஎம்கே ஓட் டிபெண்ட் பண்ணி தான் இப்போ இருக்கு இந்த இதுல. ஆமா, அந்த பெல்ட்ல எல்லாம் அங்க இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே தான். இப்போ ஓபிஎஸ்க்கு அந்த 5 பேர் நின்னாங்களே, இப்போ இதேதான் சீமானுக்கும் அதே பாலிடிக்ஸ் பண்றாங்களா? ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து அந்த சின்னத்துல வச்சு நிக்க வைக்கிறது, ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்றது, அது வந்து அதுலயும் பாலிடிக்ஸ் இருக்கு தானே? சீமா சின்ன மேட்டர் முன்னாடியே நம்ம பல சொல்லியாச்சு. இல்ல அவர் மேல தப்பு இருக்கு. ஆனா அங்க கர்நாடகா அங்க போட்டி போட்டவர் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து உண்மை இல்ல நமக்கே தெரியும். பட் அதுக்கு ஒரு பாலிட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கு தானே, நிக்க வச்சு ஒரு கன்ஃபியூஷன். ஆமா கண்டிப்பா இருக்கு, அரசியல் எல்லாமே இருக்குங்க. எதாச்சும் அது சும்மா பேருக்கு நிக்கும் எல்லா இடத்துலயும். 20,000 டெபாசிட் கட்டி பண்ணுங்க. ஒரு லந்து பண்றதா வேற என்ன? அது இன்டென்ஷன் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்களா? யாரும் சொல்லிதான் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்ல அவங்களா பண்ணிருக்க சான்ஸ் இல்ல. கண்டிப்பா அவங்களா பண்ணிருக்க சான்ஸே கிடையாது. அரசியல்ல எதுவுமே சும்மா எதிர்ச்சியாலும் நடக்காதுங்க, எல்லாமே பிளான்டு தான். சும்மா எதிர்ச்சியாலும் சின்னத்தை வாங்கினதால தப்பு பண்ணாங்க, இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த சைடு கேப்ல வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, இவங்க கோட்டை விட தான் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. சரி ப்ரோ, ஓகே பாய், குட் நைட், முடிச்சுக்கலாம். பாய் ப்ரோ. ஓகே பாய் பாய்.